ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவான் பூர்ணமாக கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறத பண்ணி தர்மத்தை ஸ்தாபிச்சான். துஷ்டர்களான அதர்மிஷ்டர்களான ராஜாக்களை நிகிரகம் பண்ணி சிஷ்டர்களான ராஜாக்களுக்கு ஆதரவாக இருந்து பகவான் இந்த தர்மத்தை ஸ்தாபிக்கிறார். அப்படி ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரம் அப்படிங்கிறது எந்த தர்மத்தை செய்யணுமோ அந்த தர்மத்தை, வேதம் சொன்ன தர்மத்தை செஞ்சு காண்பிச்ச அவதாரம் ராமாவதாரம். கிருஷ்ணாவதாரம் அப்படி தர்மத்தை செஞ்சவர்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன்னு காண்பிச்சது. ஏன்னா இந்த கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் சொல்லும் போது அவதார காலத்தையும் காரியத்தையும் சொல்றார். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சஜாமியகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய. இது பிரசித்தமான ஸ்லோகம். ரெண்டும் ஒரே மீனிங்ல இருக்க மாதிரி தோணும் நமக்கு. இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒன்று காலம், மற்றொன்று காரியம். எப்ப பிறப்பேன் நான் அப்படிங்கிற காலத்தை சொல்லும் போது யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய அப்படின்னு நான் பிறந்து என்ன செய்வேன் அப்படிங்கிற காரியத்தை சொல்றது பரித்ராணாய சாதுனாம் விநாசாயத்தை தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு இந்த கிருஷ்ணாவதாரத்துல பகவான் அதை தான் முழுக்க காண்பிச்சுன்னு வரா. ஒண்ணு. ரெண்டாவது, கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரத்துக்கும் வித்தியாசம் உண்டு மற்ற அவதாரங்களுக்கு. ராமாவதாரத்துல பெரும்பாலும் பகவான் தன்னை மனிதனாவே காண்பிச்சுன்னு போயிட்டார். கடைசி பெருந்தும் பகவான் வாக்குனால நான் பகவான் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு காரியங்களையும் செய்யல பகவான். மனுஷிய எத்தனத்துல செய்ய முடியும்னு தான் காண்பிச்சார். இந்த வானரங்களை வச்சிருந்து ஒரு சேது பந்தன் பகவான் ஒரு பிரிட்ஜு கட்டினான் அப்படின்னா பகவான் அதற்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றார் லட்சுமண சுவாமிகிட்ட. 3 நாள் தர்பசயனத்துல இருந்து சமுத்திரராஜன் வரல அப்படின்னு ஒண்ணு நீ கோதண்டத்தை இடு, ஆக்னேயாஸ்திரம் போட்டு சமுத்திர ஜலம் முழுக்க உறிஞ்சுடுற, குரங்குகள் குறுக்க விழுந்து போகட்டும் அப்படின்னு பகவான் கொஞ்சம் கோபப்படுறாரோனோ. இதெல்லாம் அசாதாரணமான காரியம். அப்படி செஞ்சு பகவான் காண்பிக்கல, மனிதனாவே தான் காண்பிச்சார். பெருமாடி ராவணவதம் முடிஞ்சு பிரம்மா நீங்க தான் விஷ்ணு, சீதை தான் லக்ஷ்மி அப்படிலாம் சொல்லும்போது ஆத்மானம் மானுஷம் மன்னிய ராமம் தசரதாத்மஜம், என்ன நான் மனிதனாக தான் நான் நினைக்கிறேன்னு தான் பகவான். நான் விஷ்ணு இல்லைன்னு சொல்லலை. அந்த வார்த்தைகள்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். பேசும்போது பொய் வரக்கூடாது. அதே சமயம் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல முடியாது. நான் விஷ்ணு இல்லைன்னாலும் அப்படியும் பதில் சொல்லலாம். அதுக்கு அப்படி சொல்லலை பகவான். நான் என்ன மனிதனாகத்தான் நினைக்கிறேன்னா ஆத்மானம் மானுஷம் மன்னியே. நான் யாருன்னு சொல்லல, நான் என்ன நினைக்கிறேன், மனிதனாக நான் என்ன நினைச்சுக்கிறேன். கிருஷ்ணாவதாரத்துல பகவான் இது பூர்ணாவதாரம். அதுல இன்னொரு வித்தியாசமும் இருக்கு. அவதாரத்தை 3 டைப்பா பிரிக்கலாம். அம்சாவதாரம், கலாவதாரம், பூர்ணாவதாரம் அப்படின்னு பிரிக்கலாம். அம்சாவதாரம்னா பகவான் அப்படிங்கிற சப்தத்துக்கு சில விசேஷங்கள் இருக்கு. எந்த இடத்துல ஸ்ரீயானவள், ஞானமானவள், ஐஸ்வர்யமானது, சக்தியானது, தேஜஸானது, இதெல்லாம் பலமானது, இதெல்லாம் நித்தியமா இருக்கோ அதுக்கு பகவான் பேர். ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல இல்லைன்னு இருக்கக்கூடாது, எப்போதும் நித்தியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பகவத் சப்தம் விளக்கம் சொல்றது. பகவத் அவதாரத்துல பார்த்தா சில அவதாரங்கள்ல அம்சாவதாரம் அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் சொன்னத்துல சிலது மட்டும் வெளிப்பட்டிருக்கும். பகவான் வரத்தேவே எல்லாவத்தோடையும் தான் பகவான் வரா. இப்ப நிருசிம்ம அவதாரத்தை எடுத்துட்டா பகவான் அங்க வதம் தான் பண்ணினார், பலத்தை காண்பிச்சார், தன்னுடைய கருணையை காண்பிச்சார் பிரகலாதனுக்கு. பகவானுடைய ஐஸ்வர்யமோ
பகவானுடைய ஞானமோ அங்கெல்லாம் ஒண்ணுமே வெளிப்படலை. பரசுராம அவதாரத்தை எடுத்தா பகவான் தன்னுடைய பராக்கிரமத்தை மட்டும்தான் காண்பிச்சார். இதே வியாசாவதாரத்தை எடுத்தா பகவான் தன்னுடைய ஞானத்தை மட்டும்தான் காண்பிச்சாரே தவிர பலத்தை காமிக்கல. யாரையாவது வதம் பண்ணி சண்டை போட்டுதான் பண்ணாரா வியாசன்? இதெல்லாம் உள்ள அந்த இது இருக்கும், வெளிப்படுறது கொஞ்சம் தான் வெளிப்படும். இப்படி ஒண்ணும் ராமாவதாரம் எடுத்துட்டா ராமர் மட்டும் இல்ல, இவா 4 பேரும் சேர்ந்துதான் ராமாவதாரம். இந்த ராமாயணத்திலையும் சரி, பாகவதத்திலையும் சரி, நாராயணியத்திலையும் சரி, இதை நமக்கு ஞாபகப்படுத்திட்டே போறார். ராமஸ்வம் லக்ஷ்மணேன ஸ்வயமதே பரதேனாபி சத்ருக்ன நாம்னா அப்படின்னு 4 பேரும் சேர்ந்துதான். ஏஷவை பகவான் சாட்சாத்து ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னா இது சம்ஞயா அப்படின்னு சுகாச்சாரியாலும் சொல்றா. விஷ்ணோர் அர்த்த சமன்விதம் சாட்சாத் விஷ்ணோஸ் சதுர்பாவா பாகா அப்படின்னு ராமாயணத்திலையும் ராமாவதார கட்டத்தில் அதை பிரித்து காமிக்கிறார். அப்படி இல்லாதபடிக்கு இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கும் மற்ற அவதாரத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறதுக்காக இத்தனையும் சொல்றேன். ஏகதேசமா ஒரு கலையை மட்டும் வெளிப்படுத்தாம, ஒரு அம்சமா வெளிப்படாம, பகவானுடைய தத்துவத்துல என்ன உண்டோ அத்தனையும் பூர்ணமா வெளிப்படுத்தினதான அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அதனால மகான்கள்லாம் இதை பூர்ணாவதாரம்னு சொல்லுவாங்க. பகவத் அவதாரத்துல இதுக்கு பூர்ணாவதாரம்னு பேரு. பகவான் சந்திரவம்சத்துல பிறக்கிறார். நவமஸ்கந்தத்துல இந்த சரித்திரத்தை சுகாச்சாரியார் சுருக்கமாக சொல்லிட்டார். கிருஷ்ணாவதாரம் பண்ணி பகவான் பூபார நிவர்த்தி பண்ணிட்டு வைகுண்டம் போனார் அப்படின்னு சொல்லி முடிக்க, தசமஸ்கந்தத்துல பரீட்சித் ராஜாவானவர் இத விஸ்தாரமாக பிரஷ்னம் பண்றார். கதிதோ வம்ச விஸ்தாரஹ பவதா சோம சூரியயோஹோ. தசமஸ்கந்தம் ஆரம்பம். ராஜ்ஞாம் சோபய வம்ஸ்யானாம் சரிதம் பரமாத்புதம் யதோஷ்ட தர்மசீலஸ்ய நிதராம் முனி சத்தமாம் தத்ராம்சேனாவதீர்ணஸ்ய விஷ்ணோர் வீர்யாணி சம்சனஹ அவதீர்ய யதோர்வம்சே பகவான் பூதபாவனஹ கிருதவான் யானி விஸ்வாத்மா தானினோ வத விஸ்தராதி நிவர்த்ததர்ஷைருபகீயமானாதி பவௌஷதாத் ஸ்ரோத்ருமனோபிராமாதி கௌத்தம ஸ்லோக குணானுவாதாதி புமான் விரஜ்யேத வினா பசுக்னாதி பிதாமஹா மே சமரே மரஞ்சயைஹி தேவம் விரதாத்யாதிரதைஸ்திமிங்கிலைஹி துரத்யயம் கௌரவ சைன்ய சாகரம் ஹித்வா தரன் வத்ச பதம் ஸ்மயத் ப்ளவாஹ திரௌண்யஸ்திர விப்ளுஷ்டமிதம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம் ஜுகோபகுக்ஷிங்கத ஆத்த சக்ரஹ மாதுஷ்ச மே யஸ்சரணங் கதாயாஹ ரோஹிண்யாஸ்தனயः ப்ரோக்தः ராமஸ் சங்கர்ஷணஸ்த்வயா தேவக்யா கர்ப்பசம்பந்தः குதோ தேகாந்தரம் வினா தஸ்மான் முகுந்தோ பகவானே. இப்படி விஸ்தாரமா கேட்கிறான் பரீட்சித். எனக்கு எல்லாத்தையும் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த சரித்திரத்துக்கு தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தது. அதனாலதான் கேரளாவில் பாராயணம் பண்றதே ஒரு ஒடிப்பால். கதிதோ வம்ச விஸ்தாரகா நது பகவத் குண விஸ்தாரஹா அப்படின்னு ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானம் பண்றார். இத்தனை நாளா நீங்க சொன்னதெல்லாம் கதை, எனக்கு தேவை கிருஷ்ணன் கதை தான். இந்த கிருஷ்ணன் கதையை தான் நீங்க சொல்லணும் அப்படின்னு இவன் பிரார்த்திக்கிறான். எல்லாமே ஒசத்தி தான். நான் இத்தனை நாள் சொன்னதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லல. ஏன்னா திருப்பி துவாதசத்துல சொல்லும் போது இது இத்தனை விஷயம் சொல்லப்பட்டது. இது வார்த்தைகள் வேஸ்ட் கிடையாது, இதெல்லாம் பாரமார்த்தியமான விஷயம்தான். இது பரியந்தம் சொன்னதெல்லாம் விவசாயம் பண்ற மாதிரி, இந்த பூமியை தயார் பண்ற மாதிரி. தசமஸ்கந்தம்ங்கிறது பீஜ
விதை போடுற மாதிரி. அது மனசை பக்குவப்படுத்திட்டு, இந்த ஞானானந்த சுவாமிகள் சொல்லுவார் ஒரு விஷயம், பாத்திரத்தையே தேய்ச்சிருந்தா போருமா, பாலை என்னைக்கு ஊற்றி குடிக்கிறதுன்னு கேட்கிறோம். பாத்திரத்தையே தேய்ச்சிருந்தா போருமா, தேய்க்கிறதே பாலை ஊற்றி குடிக்கிறதுக்கு தானே. அது மாதிரி சித்தசுத்தியோ அல்லது கர்மாவோ இத்தியாதி விஷயங்கள்லாம் அதை கிளீன் பண்றதெல்லாம் பகவத் தத்துவத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக. விவசாயம் பண்றதே விதைக்கிறதுக்காக தான், பூமியை சுத்தம் பண்றதே. அதனால எனக்கு நீங்க அந்த பகவானுடைய கிருஷ்ணன்கிற விதையை விதைக்கணும். எனக்கு என்ன, எங்க தாத்தாக்கள்லாம் ரட்சிச்ச பகவான். வத்சதரம் ஸ்மயத்லவாக. இந்த விவசாய நிலங்கள்ல ரோட்ல மாடு நடந்து போயிருக்கும். மாடு நடந்து போனா அந்த கால் பட்டு மழை பெஞ்சு அதுல ஜலம் இருக்கும். நாம ரோட்ல நடந்து போறதே பெரிய ஜலமா இருந்தா வஸ்திரத்தெல்லாம் அப்படி தூக்கிண்டு அப்படி ஜம்ப் பண்ணி போகும். அந்த மாடு கால் வச்ச அந்த இத்தினோண்டு ஜலத்துக்கு யாராவது வேட்டி வெட்டி தூக்கி போடும், போற போக்குல அப்படியே நடந்து போவான். அது மாதிரி இப்பேற்பட்ட ஆபத்துகள் எல்லாம் சகஜமா தாண்டி வச்சான் பகவான். ஏன்னா சாதாரண ஆபத்துகள் இல்லை, மகாபாரதத்துல வந்த ஆபத்துகள்லாம். எல்லாத்துக்கும் மேல இதோ இதம் மதங்கம்னா, இப்ப நான் கதை கேட்கிறேனே, இது கர்ப்பத்திலேயே பொசுங்கி போக வேண்டிய சரீரம். இது சந்தான பீஜம் குரு பாண்டவா. நாம் இந்த குரு வம்சத்துக்கும் பாண்டு வம்சத்துக்கும் ஒரே ஒரு பீஜம் நான் மட்டும்தான் அப்படிங்கிறதுக்காக ஜுகோப குச்சிங்கத்தை ஆத்த சக்கரஹா, என்ன பகவான் ரட்சிச்சான், சக்கரத்தினால ரட்சிச்சான்னு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அழகான இடங்கள் இருக்கு. அங்க சொல்லும் போது அஸ்திர தேஜஸ்வ கதையான்னு இருக்கு பிரதம ஸ்கந்தத்துல. பகவான் கதையால ரட்சிச்சான்னு இருக்கு. இவன் என்ன சொல்றான், சக்கரத்தினாலேங்கிறான். எதால ரட்சிச்சார் பகவான்? கதையால தான் ரட்சிச்சார். ஏன்னா சக்கரத்தை வெளியில பஞ்சபாண்டவாளுக்கு ரட்சையா வச்சுட்டு தான் கர்ப்பத்துக்குள்ள பகவான் போனதே. ஏன்னா பகவான் இங்க போறதே அந்த அஸ்திரம் இங்க தாக்கினதுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் இவன் சக்கரம்னு சொல்றானேன்னா, இந்த குழந்தை தானே கர்ப்பத்துல பார்க்கும்போது கதையே பகவான் சக்கரம் மாதிரி அவ்வளவு ஸ்பீடா சுத்தினான். அதனால இவன் சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டான். என்ன பகவான் காப்பாத்தினார். 4 நாள் கதை கேட்டு சரீராபிமானம் விடலையோ, இதம் மதங்கம், என்னோட உடம்பு, இந்த உடம்பு அப்படின்னு சொல்றமே அப்படின்னா, பொதுவா சரீராபிமானம் கூடாது, சரீர போஷணம் கூடாது, சரீர ஸ்மரணம் கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொன்னாலும், பகவத் ஆராதன ரூபமான விஷயத்துக்கு சரீரம் அனுகூலமா இருக்கிறத அதுல பெருமாறத்துல என்ன இருக்கு? அதுல பெருமை. ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருந்தா அந்த உடம்பு சொன்னத்தை கேட்கறது. பாராயணம் பண்ணினா, பூஜை பண்ணினா, 5 மணி நேரம் உட்காந்தா உடம்பு சொன்னத்தை கேட்கறதுன்னா சந்தோஷம் தான் பண்ணணும். ஜாக்கிரதையா தான் அந்த உடம்பை வச்சுக்கணும். வேணாலும் படிச்சுட்டு காலத்துக்கு டிவியா பார்க்க போறோம். வெட்டி பொழுத போக்குறதா இருந்தா சரிங்களா? பகவத் விஷயத்துக்கு எப்ப இந்த சரீரம் அனுகூலமா இருக்கோ அப்ப இந்த உடம்பை ஜாக்கிரதையா தான் பார்த்துக்கணும். இந்த சரீரத்துக்கு மேல உள்ள அபிமானம்னு அர்த்தம் இல்லை, அந்த காரிய காரண விசேஷத்தினால உள்ள விஷயம் இது. அங்காங்கி பாவம்னு சொல்லுவாங்க. இந்த சரீரத்தை ரட்சிச்சாதான் காரியம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லி பகவான் இதுல ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள்லாம் பண்ணியிருக்கார். இந்த கர்ப்பத்தை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கார். கர்ப்ப டிரான்ஸ்ஃபர்ங்கிறது இப்ப வந்திருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு 75 நாள் 80 நாளுக்குள்ளதான் பண்ண முடியும். 7வது மாசம் பகவான் கர்ப்பத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கார். 7வது மாசம் கர்ப்பத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா ஒரு வயசுலேருந்து ஒரு வயசுல? அப்ப அதெல்லாம் இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்படி ஒரு சப்தங்கள்லாம் நம்ம புராணத்திலேருந்து இருக்குங்கிறத ஃபியூச்சர்ல இதெல்லாம் வரத்துக்கு சான்ஸ் உண்டுங்கிறதுக்கு சொல்ல வர. இப்ப விமானம்னு ஒரு சப்தம் இருக்கு. ஒரு 150 வருஷம் முன்னாடி அப்படி இருக்க யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு விமானம்ங்கிறத நம்ம நேர பார்க்கிறோம். நம்ம இதிகாசத்துலதான் அந்த புராணங்கள்ல தான், நம்ம மதத்துலதான் அந்த சப்தமே இருக்கு. இது மாதிரி எத்தனை உண்டோ அத்தனையும் சொல்லலாம். இன்னைக்கு என்னென்ன ரிசர்ச்ல வருதோ அதெல்லாம் சொல்லலாம். இன்னும் வராததெல்லாம் சொல்லலாம். இன்னும் வராத விஷயங்கள்லாம் சொல்லலாம். அதெல்லாம் அது ஒரு தனி சப்ஜெக்ட். அது அதனாலதான் அந்த மாதிரி ஆங்கிள் ரிசர்ச்சை கொண்டு போகணும். அது மாதிரி கொண்டு போகலன்னா எங்களுக்கு எல்லாம் வருத்தமே. ஏன்னா நாம டெக்னாலஜி நாலெட்ஜை வெளியிலேருந்து வாங்குற பரியந்தம் நாம அடிமையா தான் இருக்கணும்.
நாம சப்ளை பண்ணாதான் நாம ராஜாவா இருக்கலாம். நாம சப்ளை பண்றதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் நாம அதுக்கு பீஜம் தேட வேண்டாம். விதை நம்ம நம்ம சாஸ்திரத்திலேயே இருக்கு. அத்தனை நம்ம சாஸ்திரத்திலேயே அத்தனை விஷயமும் இருக்கு. வேதங்கள்லாம் அடுத்து பார்த்தா எத்தனை விஷயங்கள் சொல்லிட்டு போறாள் வேதத்துல. அது சமீபத்துல ஒருத்தட்ட பேசுறதே சொன்னாள். இந்த சூரியனோட கிரணம் வருது பத்தில, அந்த கிரணத்துல வளைஞ்சு வருதுங்கிறத காட்டும். இப்ப லேட்டஸ்ட் பிசிக்ஸ் என்னன்னா, அதுல ஆணும் இருக்கு பெண்ணும் இருக்கு. ஆண் கிரணம் இருக்கு, பும்சத்துவம் உள்ள கிரணம் இருக்கு, ஸ்திரீத்துவம். இது ருக்வேத ஏற்கனவே சொல்றது. இப்பதான் அந்த பிசிக்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட ரிசர்ச்சா பார்க்கணும். ஏன்னா நம்ம பேசுறதுக்கு பகவத் குணமோ அல்லது முடிவு ஆலோட்டிய சர்வசாஸ்திரான்னு விசாரியச்ச குணப்புனான்னு தேயோ நாராயண சதாங்கிறதுலாம் அடுத்த விஷயம். நாம பிராகிருத்தமா வாழற காலத்துல அதுல ஒண்ணும் இல்லை இதுல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம உழைக்காம போயிடக்கூடாது. நம்ம பெரியவாலாம் அப்படி நினைச்சிருந்தா வியாசர் மாதிரி அவதாரம் பண்ணி இதெல்லாம் ரட்சிச்சு கொடுக்கலன்னா நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு? நாம் அது மாதிரி ரட்சிக்கிற விஷயத்திலையோ நாம் ரிசர்ச் பண்ற விஷயத்திலையோ நாம் அடுத்தது நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம குட்டிகள் அதுக்கு தயார் பண்ணணும். இது மாதிரி நீங்க சொல்றதேவே பகவத் குணத்தை ஒரு வகையா சொல்லணும். சின்ன வயசுல கொஞ்சம் எப்ப அந்த குழந்தைகளுக்கு நாலெட்ஜ் வருதோ அப்ப இதை கம்பேர் பண்ணி சொல்லணும். இந்த விஷயங்கள்லாம் இதிகாசத்துல இருக்கு, புராணத்துல இருக்கு. அப்படிலாம் சொல்றதே தான் அந்த குழந்தைகளுக்கு அதை பத்தின ஒரு தாட் வரும். இதை ஒரு விளையாட்டா தோணாது, அலட்சியமா தோணாது. அவ்வளவு விஷயம் இருக்கா இதுல அப்படின்லாம் தோணும். நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இருக்கு. நீங்க ஸ்ட்ரக்சரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ஆர்கிடெக்டோ அல்லது பௌதிக ஆராய்ச்சியோ அல்லது வேவ்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தோ அல்லது நீங்க பரிணாம வளர்ச்சியோ அல்லது கிரகங்களுடைய சலனமோ மனித சரீரத்தினுடைய அமைப்போ எல்லாம் இருக்கு. எல்லா விஷயமும் இருக்குது. இதுல இல்லாத விஷயமே கிடையாது நம்ம சாஸ்திரங்கள்ல. 7வது மாசம் பண்ணினாலே எதுக்கு பண்ணினா பகவான்? அது மட்டும் இல்ல, இவர் இங்க பிறந்து அங்க போய் வளர்ந்தார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த விளையாட்டெல்லாம் இந்த அவதாரத்துல தான். இதெல்லாம் என்னத்துக்கு பண்ணினா? அப்பயும் சுகாச்சாரியால் சொல்லல அப்படின்னு உடனே நான் 4 நாளா சாப்பிடாம உட்காந்துருக்கேன், கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக விடுறேலான்னா எனக்கு பசி தாகம் இல்லை. நைஷாதி துஸ்ஸாத்மாம் யக்தோதமபி பாததே பிபந்தம் தொன்முகாம் போஜாதி சுதம் ஹரி கதாமிருதம். எனக்கு இப்போ ஒன்றும் பாதிக்கலாம் இல்லை. அதி துஸ்ஸக பசி தாகம் இருக்கு. நிமிஷமா எப்பேற்பட்ட மனிதனையும் திரட்டி போட்டுரும். அதனாலதான் சில பேருக்கு பசி வந்தா கத்துவான். கவனிச்செல்லாம் தெரியும். அவர் மாமிக்கு அது அபியாசமாயிருக்கும், பழக்கமாயிருக்கும். பேசாம விட்டுருவன். அதுக்கு பதிலே சொல்ல மாட்டான். அந்த டயத்துல எல்லாம் பிளேட்டை போட்டு 2 வாய் சாப்பிட்ட உடனே நார்மல் ஆயிடுவானா அப்ப குடிச்சுக்க ஆரம்பிப்பான் பதில். ஏன்னா அது வரையும் அவன்கிட்ட பேசினா கத்துவான். இந்த பசியில ஒரு சின்ன அன்னைக்கு இல்லை ஒன்றும் என்னமோ 10 நாள் பட்டி கிடந்து சாப்பிட்றவன் இல்லை. காத்தால தான் டிஃபன் சாப்பிட்ருக்கான், மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்றதுக்குள்ள அத்தனை சண்டை விவகாரம். பட்னிங்கிறது பசிங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. இதை இன்னொருத்தர் சொல்றதை காட்டிலும் பரீட்சித்து சொல்றதுல ஒரு விசேஷம் உண்டு. ஏன்னா இந்த பாகவதம் கேட்கிற வாய்ப்பே சான்ஸே அவனுக்கு பசினால தானே வந்து. பசி வரலன்னா எதுக்கு பிராமணர் கழுத்துல போய் பாம்பை போட போறான்? பசி வந்ததுனால தானே அவன் போட்டான். அதனால தானே இந்த வாய்ப்பே சான்ஸே வந்தது. அதனால சொல்றான் அதெல்லாம் பயங்கரமானதுதான். ஆனா என்ன பாதத்தை இப்ப நான் தெக்தோதம் அப்படி தீர்த்தம் கூட நான் சாப்பிடல, ஆனா என்னை பாதிக்கல. ஏன் அப்படின்னா அதுக்கு மேல வேற ஒண்ணு சாப்பிட்றேன். பிபந்தம் தொன்முகாம் போஜாத் சுதம் ஹரிகதாமிருதம். உங்க முகத்திலேந்து நீங்க அனுபவிச்சு வெளிப்படுத்துற அந்த பாகவதம்ங்கிற அந்த அமிர்தத்தை சாப்பிட்றேன், குடிக்கிறேன் நான். பாகவதம், ராமாயணம், பாரதம் 18 புராணம் இருக்கு, 18 உபபுராணம் இருக்கு. இதெல்லாம் விடாம இதெல்லாம் பத்தி பேசாம திருப்பி திருப்பி இதையே பேசுறேனே, பாகவதம், ராமாயணம், பாரதம். மற்றதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்னா சொல்லாததுக்கு காரணம் ஒண்ணு, இதையே சொல்றதுக்கு ஒரு காரணம்.
இந்த 3க்கு மட்டும் ஸ்பெஷாலிட்டி உண்டு. வால்மீகி கிரிசம்பூத ராமசாகர காமினி புனாத்து புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி அப்படின்னு அந்த வால்மீகி கீத ரகுபுங்கவ கீர்த்திலேசைஹி போஜ சம்பூல சொல்றார் போஜராஜர். திருப்திம் கரோமி கதமப்யதுனா புதானா கங்கா ஜலைஹி புவி பகீரத எத்தனை லப்தைஹி கிம் தப் இப்படி நிறைய பேர்கள் சொல்றதை கவனிச்சா வால்மீகி பப்ளிக்குக்காக சொல்லல, அவர் அனுபவிச்சு இந்த ராமாயணத்தை சொன்னார். சொன்னதோட விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா அவருக்கு திருப்தியே வரலையா. இத்தனை ராமாயணம் சொல்லியும் இத்தனை ராமாயணத்தை 24,000 ஸ்லோகம் எழுதியும் அவருக்கு திருப்தி அப்படிங்கிறதே வரல. தியான ஸ்லோகத்திலேயே இருக்கு, திருப்தி அடையாம இருந்தார் வால்மீகி அப்படின்னு. இது அவர் முகத்திலேருந்து மெய்மருந்து அவரா சொன்னது. அது மாதிரி பாராசரிய வச்ச சரோஜமவலம் கீதார்த்த கந்தோத்கடம் நானாக்கியானக கேசரம் ஹரிகதா சம்போதனா போதிதம் லோகே சஜ்ஜன ஷட்பதைஹி ஆரஹா பேபீயமானம் முத பூயாத் பாரத பங்கஜம் கலிமல பிரத்வம்சின ஸ்ரேயசே அப்படின்னு பாரதத்தினுடைய மகிமையை சொல்ற ஸ்லோகம் இது. அது பகவத்கீதைக்கு தியான ஸ்லோகமா நம்ம வச்சுருக்கோம். பகவத்கீதைக்கு தியானம் அது இல்லை. பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம். அதுவும் அக்ரே கிருத்வா கமபிச்சரணம் ஜானுநைக்கேன திஷ்டன்னு பஷாத் பார்த்தம் பிரணய ரசுதா சக்ஷுஷா புஸ்தகத்தில் இருக்கணும். இதெல்லாம் இது ஆச்சாரியாலோட தியான ஸ்லோகம். இது ஆதிசங்கர பகவத்பாதாலுடைய தியான ஸ்லோகம். இது பிரதான ஸ்லோகம். இந்த இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இப்படி காலை வச்சுன்னு பகவான் அந்த தேர் தட்டில் உட்கார்ந்துட்டு ஒரு காலை மடக்கிண்டு ஒரு காலை உதஞ்சாங்கட்டையில கொடுத்துட்டு இப்படி ஒரு கையில கடுவாளத்தை பிடிச்சிருந்து ஒரு கையில அதுலயே சவுக்கையும் வச்சிருந்து இப்படி சின்மித்ராங்கித ஹஸ்தனா சமபிச்சரணம் ஜானுநைக்கேன திஷ்டன்னு பஷாத் பார்த்தம் பிரணய சக்ஷுஷாவேக்ஷமானஹ சவ்யேதோத்ரே கரசி சரஜிஜே தட்சிணே ஞானமுத்ரா ஆபிப்ராணோ ரதமதிவசன்னு பாத்துனஹா சூதவேஷா அப்படின்னு இதெல்லாம் பாரதத்துக்குள்ள விசேஷம். பாகவதமும் அப்படிதான். எஸ்வானுபாவம் அகில ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார். ஒரே ஒரு புராணம் தான் சொன்னார் சுகாச்சாரியா. சொன்னது இது பாகவதம். இதுல ஒரு விசேஷம். எழுதினது வியாசர், சொன்னது சுகர். சொல்லும் போது இது நாம் பண்றதே இருந்ததை காட்டிலும் சுகாச்சாரியால் வாக்பட்ட உடனே அதுக்கு அமிர்தமாயிடுத்துங்கிறார். இந்த சுகமுகாத்து அமிர்த திரவ சயுத்தம் அப்படின்னு முதல் தியான ஸ்லோகத்திலேயே வர்றது. வியாசர் சொல்றதுதான், பண்ணினதுதான் அது. அது உண்டாகிறதேவே அமிர்தமா தான். அல்போன்சா மாம்பழம்னு வச்சுக்கோங்களேன். இது நாம அவன் காயா பெரிச்சு பாக்ஸில் வச்சு சில இதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி நமக்கு பழமா வர்றது. மரத்திலேயே பழத்தை சாப்பிடணும். அதுதான் நெஜ டேஸ்ட்டுங்கிறது. அதெல்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பாக்கியங்கள்லாம் கிடைக்கும். இந்த டவுன்லலாம் அது கிடைக்காது. நாங்கெல்லாம் கார்த்தால கிளாஸ் முடிஞ்சு, கார்த்தால ஒரு கிளாஸ் உண்டு எங்களுக்கு 4:30 6:30 மணி இந்த வேத கிளாஸ். அதை முடிச்சுட்டு காவேரிக்கு குளிக்க போகிறதே போகிற வழி முழுக்க மாம்பழம். இந்த பாடத்தை முடிச்சுட்டு போகிறதே 5-6 பசங்களாம் பின்னாடி ஓடுவோம். நாங்கள் எதுக்குன்னா அங்கே மாம்பழம் விழுந்துருக்கும் போகிற பாதையில். ராத்திரி பஞ்சவர்ண கிளி சில இதெல்லாம் சாப்பிடும். அந்த மாம்பழங்கள்லாம் லேசாக கொத்திட்டு விழுந்துடும். பகலில் போனால் நிறையா மாம்பழம் விழுந்துருக்கும். அந்த மாம்பழம் டேஸ்ட்டாக இருக்காது. அணில் புறா குயிலாம் சாப்பிட்ற மாம்பழம்லாம் டேஸ்ட்டாக இருக்காது. கிளிக்கு மட்டும் என்ன விசேஷம்னா, ஒரு எல்லா மரமும் டேஸ்ட்டாக இருக்காது. மரத்துக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டு மாறும். அதுலேயும் அந்த மரத்துலேயும் பழுத்திருக்கிற எல்லா பழமும் டேஸ்ட்டாக இருக்காது. நமக்கு சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட்டாக இல்லையான்னு தெரியும். கிளிக்கு அதை பார்த்தாலே தெரியும். அப்போ என்ன பண்ணும்னா, அதில் இருக்க 1000 பழம் பழுத்திருக்குன்னா அதில் எது டேஸ்ட்டாக இருக்கோ அதை தான் சாப்பிடும். அப்போ அந்த கிளியினோட அந்த எச்சல் பட்டுதுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அது 2 விதமாக அதுக்கு வியாக்கியானம் உண்டு.
சுகாச்சாரியால் இருக்கிற புராணத்திலாம் தொடரல அவர். கடத்திர புராணத்திலாம் அவர் பேசவே இல்லை. வியாசர் எத்தனையோ பண்ணியிருக்கார். சுகாச்சாரியால் வாக்குனால தொட்டது இந்த பாகவதத்தை மட்டும்தான். ஏன்னா இதுதான் ரசம் அப்படிங்கிறதுனால. இருக்கிறதுக்குள்ள டேஸ்டா, கிளி கோதின பழம் டேஸ்டா இருக்குன்னு கிராமத்துல சொல்லுவா. ஒரு வச்சனம் உண்டு, கிளி வாய் வச்ச பழம் இருக்கு பாருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவா. அப்படி இல்லை, எந்த பழம் டேஸ்டா இருக்கோ அதுலதான் கிளி வாயே வைக்கும். டேஸ்ட் இல்லாத பழத்தை கிளி தொடவே தொடாது. அது மாதிரி இந்த பாகவதம் ஸ்வானுபாவம். ரெண்டாவது, தன்னுடைய அனுபவத்தோட பேசின விஷயம். என்னைக்குமே அனுபவம் இல்லாம பேசினா அது வெறும் சப்தம் தான். ஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரம் ஏகம். சகல சாஸ்திரத்தையும் படிச்சா என்ன தெரிஞ்சுப்போமோ அதை ஒண்ணுல தெரிஞ்சுக்கணும். சகல சாஸ்திர சாரம் எதுன்னு ஒரு கேள்வி இருக்கு, 6 கேள்வி இல்லை, அதுக்கு பதில் எது? சகல சாஸ்திர சாரத்தை சொல்றேன்னு 5 சொல்லி கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது. கேட்கிறவாளுக்கு இப்ப இவர் என்ன சொன்னார் 7 நாள் கதையில அப்படின்னு கேட்டா அப்படி குறிச்சுக்கிற மாதிரி இருக்கணும் விஷயங்கள். குறிச்சுண்டா புரியும் அது, இல்ல மனசுல தாரியமா நிற்கும்னாலும் புரியும் அது. என்னவோ 7 நாள் பேசிட்டு போனார் இவர், பொழுது போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்ல 7 நாள் பகவத் குணத்தை அனுபவிச்சோம், கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது, இல்ல 7 நாள் பகவத் தியானத்தோட இருந்தோம் அப்படின்னு சொல்லணும். இப்ப ஏதோ ஒரு பட்டிமன்றமோ அல்லது பெரிய ஸ்பீச் எல்லாமோ கேட்கறது பார்க்கறதேவோ பிரமிப்பா இருக்கு. அரசியல்வாதிகள் முடிஞ்ச உடனே அதை தூக்கி குப்பையில போட்டுரும், அதுக்கப்புறம் அதை நம்ம தொடர்றதே கிடையாது. ஆனா இது சிரவணம் மனனம் கேட்டா மட்டும் போறாது, அதை திருப்பி நினைக்கணும், திருப்பி அதுல இருந்து சாரத்தை எடுக்கணும். அது மாதிரி சாரமா சொல்லியிருக்கார். சாரம் ஏகம், அஜானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதான, ஞான தீபத்தை பிரகாசிக்கக்கூடியதான ஒரு சாஸ்திரம் இது. அத்தியாத்ம தீபம் அதிதி தீர்ஷதாம் தமோதம் அப்படின்னு இந்த பாகவதத்துக்குள்ள பெருமை எல்லாம். அதனால அவன் சொல்றான் பரீட்சித்து, உங்க முகத்திலேருந்து நீங்க அனுபவிச்சு மிச்சமாகி வரக்கூடியதான இந்த பகவத் குணானுபவங்கிற அமிர்தத்தை பிபந்தம் தொன்முகம் போஜாத்து சுதம் நது உத்தம். பேசல, சுத்தம்ங்கிறான். சுத்தம்னா நழுவறது, அப்படியே பை நிறைய பழம் கேபேஜ் இதெல்லாம் வரத்து, அது இருக்க விடாம அப்படியே கீழே விழும். சார் கீழே விழுறது பாருங்க அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நிரம்பி வழியறதுக்கு சுத்தம்னு பேர். அது மாதிரி உங்கள்கிட்டேருந்து வர்றது இந்த பாகவதம் அப்படின்னு. ஹரிகதாமிருதமாகிற அந்த அமிர்தத்தை சாப்பிட்டு இருக்கேன், அதை நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு. இதை கேட்டு சுகாச்சாரியால் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ரொம்ப ரொம்ப நீ ரொம்ப உத்தமன், ரொம்ப ரசிக்கன் நீ அப்படின்னு அவனை கொண்டாடிட்டுன்னு அப்படிதான் இருக்கணும். ஐயோ கதையை நிறுத்திட்டாலே அப்படின்னு இருக்கணும். ஐயோ நிறுத்த மாட்டேங்கிறாரே அப்படின்னு இருக்கலாம். மணி ஆயிடுச்சு நிறுத்த மாட்டேங்கிறாரே அப்படின்னு நானும் கவனிச்சுட்டே வரேனே. நான் 9 மணி சொன்னாலும் 9:15 சொன்னாலும் உட்காண்டே இருக்கேன். உங்களுக்குள்ள ஸ்ரத்த பாகவதத்துல அதை அனுசரிக்கிற மாதிரி நான் சொல்லணும். அதை போர் அடிக்கிற மாதிரி சொல்லக்கூடாது. கேட்கிறவாளும் அப்படி இருந்தாதான் சொல்றவாளுக்கு அந்த மூடு வரும். இந்த 2 சைடும் இருக்குது. சமுத்திர சந்திர நியாயம்னு சொல்லுவாள். அதை பௌர்ணமாசை அன்னைக்கு சமுத்திரம் பொங்கி வரும், சந்திரன் கிட்டக்க வரா மாதிரி இருக்கும். அந்த ஈர்ப்பு சக்தின்னு சயின்ஸ்ல சொல்லுவாங்க. சாஸ்திரங்கள்ல என்ன, சமுத்திரத்தை கண்டு சந்திரனுக்கு கொண்டாட்டமா, சந்திரனை கண்டு சமுத்திரத்துக்கு கொண்டாட்டமான்னு அது மாதிரி சொல்றவா கேட்கிறவாளை வச்சு இருக்குது. சில இடத்துல போய் மாற்றினுட்டா எப்படா கதையை முடிச்சு ஊருக்கு கிளம்புவோம் இருக்கும். ஏன்னா என்ன சொன்னாலும் அப்படியே பிரதிஷ்டை பண்ண பிள்ளையார் மாதிரி அப்படியே இருப்பான். இலை போடுறதே எழுந்துருவான் கரெக்டா. அதுக்கு இலை போடுறதவே வரலாமே. கதை கேட்கறதே அந்த ராசிக்க வேண்டாமா, அனுபவிக்க வேண்டாமா? இங்க தெரியாத விஷயத்தையே பேசவே இல்லை. இன்னும் சொல்ல போனா என்னை விட தெரிஞ்சவா நிறைய பேர் இருப்பா உட்காந்து கேட்கிறவா. இந்த பகவத் குண அனுபவம் தான் நமக்கு. நம்ம கதவை மூடின்னு ஒரு இடத்துல போய் உட்காந்து 5 நிமிஷம் பகவானை நினைக்க முடியல, மனசு பறக்கிறது அப்படிங்கிறத இது மாதிரி ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டா. அதனாலதான் உபன்யாசம்னு பேருன்னு. இது பிரவச்சனமும் இல்லை, இது சொற்பொழிவும் இல்லை, இது கதா கால க்ஷேபமும் இல்லை, உபன்யாசம். இது பிரவச்சனம்னா வார்த்தை ஜாலம், அது சொற்பொழிவுன்னா பட்டிமன்றத்தில் பேசுற மாதிரி, கதா காலக்ஷேபம்னா டைம் பாஸ் பண்றது. இந்த 3மே இல்லை. பின்னாடி சொல்ல போறாள்.
ருக்மிணி கல்யாணத்திலே சொல்ல போறார், ததேவரம்யம் ருச்சினம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம். பின்னாடி பாகவதமே வரப்போறது. கடைசியில ருக்மிணி கல்யாணத்துல சொல்ல போறார் பரீட்சித் சக்கரவர்த்தி நித்தியம் அப்படின்னு சொல்ல போறார். நித்தியம் நூதனமானது. அதனால நீங்க விஸ்தாரமாக சொல்லணும், நீ அது மாதிரி கேட்கறீங்கன்னு சந்தோஷப்பட்டு இந்த பாகவதம் தசமஸ்கந்தம் 90 அத்தியாயம் மழை பெய்யற கதை உள்பட சொல்ல போறேன். மழை பெய்யற கதை உள்பட வருஷா காலத்தை வர்ணிக்கிறது அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கும். பாகவதங்கள்லாம் அர்த்தானுசந்தானத்தோட பாராயணம் பண்ணினா அப்படியே பிருந்தாவனத்துல சஞ்சாரம் பண்ற மாதிரி இருக்கும். பிருந்தாவனமும் போய் அதையும் பார்த்துட்டு பாகவதமும் பாராயணம் பண்ணா அப்பதான் நான் சொல்றது புரியும். பிருந்தாவனத்தில் உள்ள லீலாஸ்தலங்கள் எல்லாம் ஒரிஜினல் லீலாஸ்தலங்கள். இந்த எல்லாமே தப்பாயிடுச்சு சில காலங்கள். இப்ப சில எக்ஸிபிஷன் போடுறதே 12 ஜோதிர்லிங்கமும் சேர்த்து ஒரு இடத்துலேயும்பா, 51 சக்தி பீடமும் சேர்த்து ஒரு இடத்துலேயும்பா. அது மாதிரி ஆயிடுத்து பிருந்தாவனம். பின்னாடி இவன் என்ன பண்ணிட்டான், பிருந்தாவனம் 3 கிலோமீட்டருக்குள்ள பகவான் லீலை பண்ணினதெல்லாம் இங்கதான் பகவான் குதிச்சார், இங்கதான் சாப்பிட்டாரு. அது கிடையாது. அப்படி ஒரிஜினல் பிருந்தாவனங்கிறது மொத்தம் 120 கிலோமீட்டர். ஒரிஜினல் பிரஜ பரிக்கிரமாங்கிறது மொத்தம் 120 கிலோமீட்டர். பிரஜ பரிக்கிரமா இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் போய் 6-7 கிலோமீட்டர் சுற்றிட்டு வரையில அது இல்லை. அது 3 பரிக்கிரமா உண்டு. பிரஜ பரிக்கிரமா, கோவர்தன பரிக்கிரமா, பிருந்தாவன பரிக்கிரமா, கோகுல இந்த கோபூமி பிரஜபூமி பரிக்கிரமான்னு. அதுல ஒரிஜினல் பிரஜபூமி பரிக்கிரமா 120 கிலோமீட்டர். அங்கங்க போய் பார்த்தா தான் நான் சொல்றது தெரியும். பகவான் எங்கெங்க என்னென்ன லீலை பண்ணினான்னு அந்தூர்காரால கேட்டா ஒரிஜினலை சொல்லுவார். கைடை கேட்கக்கூடாது. இப்படி சுற்றி ஒரு 4 நாள் 5 நாள் தங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு வரணும். அது அப்படி இருக்கும். அது அந்த இடங்கள்லாம் போனால் பிரமிப்பார். நான் முதல் தடவை போகும்போது பகவான் பிருந்தாவனத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நந்தகாவ்னு ஒரு கிராமம் இருக்கு. பகவான் பிறந்தது வேற, நந்தகாவ் வேற, கோகுலம்ங்கிறது அதுதான், பிருந்தாவனம் வேற. 3 இடமா இருக்கும். அது அந்த நந்தகாவுங்கிற கிராமத்துல நின்று அங்கேருந்து தான் மாடு மேயறதெல்லாம் பார்ப்பான் நந்தகோபன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் போறதே பகவான் நடக்கிற மாதிரியே இருந்தது. நடக்கிற மாதிரியே இருந்தது. அப்படி ஒரு ஒரு பிரமிப்பு, அப்படி ஒரு சாநித்தியத்தோட உள்ள பிரதேசம் அது. அந்த சரித்திரத்தை விஸ்தாரமா சொன்னா, அதுக்கு ஆரம்பமா தான் வசுதேவர் தேவகி விவாகத்தை சொன்னா. 8வது கர்ப்பம்னு ஒண்ணே கம்சன் வந்து நாரதருடைய உபதேசத்தினால 8 குழந்தைகளையும் பார்க்கணும்னு ஒவ்வொரு குழந்தையா பிறந்து கொண்டுன்னு வர 7வது கர்ப்பம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வைகுண்டத்துல பகவான் தன்னுடைய சகோதரியான நாராயணி தீட்சிதருடைய கீர்த்தனையிலேருந்து ஆரம்பிச்சு அம்பாளுடைய மகிமையை சொல்ற புராணம், விஷ்ணுவனுடைய மகிமையை சொல்ற புராணம், எல்லாத்திலையுமே பகவானுடைய சகோதரி அம்பாள்னு இருக்கு. இது பிரசித்தம். எந்த இடத்துல பகவான் சகோதரியா பிறந்தான்? யாராவது சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒருத்தர் எங்க இருந்தாலும் விளக்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் அதுக்குதான் சொல்ல வந்தேன். அது மனசுல வாங்கிக்கணும். சங்கர நாராயணன் கோவில்னு போறோம்னு நாம சங்கரன் கோவில் அங்க போய் பார்த்துருக்கீங்களா நீங்க? சாஸ்திரங்கள் எப்படி சொல்றதுன்னா, பரமாத்மாட்டேன்னு அந்த சக்தி வெளிப்படும் போது ஸ்திரீ ரூபமாகவும் பும்சரூபமாகவும் வெளிப்படும் போது பும்சரூபமான வெளிப்பட்ட சக்தி தான் நாராயணன், ஸ்திரீ ரூபமா வெளிப்பட்ட சக்தி தான் நாராயணி அப்படிங்கிறது. இது ஒரு ஆங்கிள் சாஸ்திரத்துல, இது ஒரு பார்வை. அதனால இந்த இடத்துல பரமேஸ்வரனோட சந்நிதி இருக்கும், இந்த இடத்துல மகாவிஷ்ணுவனுடைய சந்நிதி இருக்கும், நடுப்புல அம்பாலோடது இருக்கும். சங்கர கோவில் போய் பார்த்தா தெரியும். அத ஆனா சொன்னா நாராயணர், பெண்ணா சொன்னா நாராயணி. நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சொல்றோம். அப்ப 2 பேரும் சகோதரா. அதனால சகோதரிங்கிறது கிருஷ்ணாவதாரமும் ஒரு காரணம். அதுக்கு சகோதர பாவத்துக்காக பகவான் தன்னுடைய சக்தியான நாராயணியை கூப்பிட்டு விஷ்ணு மாயா அப்படின்னு பேரு, அவளை கூப்பிட்டு நீ கீழே போய் அவதாரம் பண்ணணும், நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் புத்திரியா பிறக்கணும்,
வசுதேவர் வந்து என்னை கொண்டு வச்சுட்டு உன்னை தூக்குவார், நீ அது அப்படியே வைகுண்டம் வந்துடக்கூடாது, பூலோகத்திலேயே இருக்கணும். ஏன்னா அர்ச்சிஷந்தி மனுஷியாம் ஸ்துவாம் சர்வகாம வரேஸ்வரி, உன்னை மனுஷியெல்லாம் பாமரர்கள் உள்பட உன்னை பூஜை பண்ணுவார்கள். பாமரர்கள் உள்பட சகஜமா ஆராதிக்கக்கூடிய தெய்வங்கள் பாரத தேசத்துல 2. ஃபர்ஸ்ட் அம்பாள், 2வது கணபதி. ஊருக்கு ஊர் பார்த்தேன்னா அரச மரத்துல ஒரு பிள்ளையார் இருப்பார், அதுக்கு கீழே மருந்து இருந்து அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அந்த தெருவில் போறவ வரவெல்லாம் அபிஷேகம் பண்ணி அதுக்கு தேங்காய் உடைச்சு நைவேத்தியம் பண்ணி, ஏன் இதுக்கு பிரதிஷ்டை எல்லாம் வேண்டாம். இந்த கும்பாபிஷேகத்தும் போது 1000 ஆர்கியூமெண்ட் வந்தது பார்த்தீங்களா, அதுக்கு நான் ஒரு வீடியோ கூட கொடுத்துருந்தேன். ஒரு டைப்பா உள்ள பிரதிஷ்டை கிடையாது நம்ம தேசத்துல. ஆகமம் இருக்கு, வைதீகம் இருக்கு, தாந்திரிகம் இருக்கு, எத்தனையோ வகைகள் இருக்கு. அதுலேயும் மகா கணபதியை பத்தி சொல்லும் போது ஸ்மிருதமாத்திரோ கணேசானஹா பக்த சிந்தித பூரகான்னு மகாபாரத ஆரம்பத்துல பிரம்மா வந்து வியாசருக்கு சொல்லும் போது மகா கணபதியோட சப்போர்ட்டோட இந்த பாரதத்தை எழுதுன்னு உடனே வியாசர் வந்து மகா கணபதியை நினைக்கிறார். நினைச்ச உடனே மகா கணபதி அங்க வரா. அப்ப வியாசர் சொல்லும் போது ஸ்மிருதமாத்திரோ கணேசானஹா, நீங்க வந்து மந்திரம் சொன்னாதான் தெய்வம் வருங்கிறது சாஸ்திரம். வேதோக்தமான மந்திரத்தை சொன்னா வைதீகம், பீஜாட்சரங்களை சொன்னா ஆகமம், முத்திரையை காமிச்சா தாந்திரிகம், யந்திரங்களை போட்டு முத்திரையை காமிச்சா தாந்திரிகம், இந்த தெய்வங்களை வர வைக்கிறது. இதெல்லாம் எந்த தகுதியுமே இல்லாத ஒரு பாமரன் அவன் அந்த தெய்வத்தை வழிபடணும்னு நினைச்சா போதும். அதனாலதான் இந்த கணபதியாம் பூஜைங்கிறது எல்லாருக்கும் உண்டு. நம்ம நாராயண மாமாவை முத நாளைக்கு அடுப்பை மூட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சப்பொடியில ஓரத்துல பண்ணுவா. அந்த காலத்துல சமையலுக்கு கூட்டா அவ சமயக்காரா பண்ணுவா. ஆசாரிய கூட்ட எல்லாம் கார்பெண்டரை கூட்டா அந்த காலத்துலலாம் வேலை ஆரம்பிக்கிறதே முதல்ல வரும். கொத்தனாரை கூப்பிட்டா சிவில் ஒர்க் பண்ணணும்னா கணபதி பூஜை பண்ணுவா. எல்லாருக்கும் உண்டு கணபதி பூஜை. அவெல்லாம் என்ன மந்திரத்தை சொல்லுவா? அதனால ஸ்மிருத மாத்திரோ கணேசானா, நினைச்சா போறோம். மந்திரங்கள்லாம் சொல்லவே வேண்டாம். இது ஒரு ஸ்பெஷல் மகா கணபதி. அதனாலதான் பாலகங்காதர திலகர் இதை பிரசித்தம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான். அவரோட மகான்களோட சங்கல்பம் வீணா போகவே போகாது. மகான் சங்கல்பத்துக்கும் மட்டமானவன் சங்கல்பத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், மட்டமானவனோட ஒரு கொள்கை, மட்டமானவனோட ஒரு சித்தாந்தம், உபதேசம் குடும்பத்துல கூட எடுபடாது. கொண்டாடி கூட அவன் சொன்னதை கேட்க மாட்டான். இவன் மாட்டுக்கு கோவில் இல்லைன்னு இருப்பான், அவன் மாட்டுக்கு கோவில் கோயிலா போயிட்டு இருப்பான். இதே மகான்கள் இருக்கா பாருங்க, இதை மகாராஷ்டிரால தான் அவர் ஆரம்பிச்சது. ஆனா இன்னைக்கு பார்த்தா சவுத் இந்தியாவில் இதுல என்ன பண்ணிட்டான், அடுத்த கதையை சொல்றேன். 2 விதமா பிரச்சாரம் தமிழ்நாட்டில். ஒன்று வந்து இது இவர் காலத்துக்கு அப்புறம் தான் கணபதி பூஜையே பிள்ளையார் சதுர்த்தியே விட்டான், ஒரே வார்த்தையில் போடா போட்டு. இன்னொரு ஒரு ஃப்ராட் என்னன்னா, இந்த நாயன்மார்கள்ல சிறுத்தொண்ட நாயனார்னு ஒருத்தர், பரஞ்சோதியார்னு பேர் அவருக்கு. அவர் வந்து சேனாதிபதியாயிருந்தார் 2ஆம் நரசிம்ம பல்லவனோட காலத்துல. இந்த சவுத் இந்தியாவை ஆண்டவர்களுக்குள்ள பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள்னு 4 பகுதியா பிரிப்பா. இந்த சேர சோழ பாண்டியர்களுக்கு முன்னாடி உள்ளவர்கள் பல்லவர்கள், சம்ஸ்கிருத பல்லவர்கள்னு பேரவாளுங்க. அவதான் இந்த ஆர்கிடெக்ட், ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் ரொம்ப நன்னா பண்ணினவா. குடை, குகை, மலையை குடைஞ்சு அதுல வந்து கோவில்லாம் வைக்கிறது, இந்த அஜந்தா எல்லோராலாம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் மூலம் அவதான். அவள்கிட்ட உள்ள டெக்னாலஜி தான் அது. அந்த பல்லவர்கள் காலத்துல ரொம்ப பிரசித்தமா இருந்தது 2 ராஜா, 1ஆம் நரசிம்ம பல்லவன், 2ஆம் நரசிம்ம பல்லவன். அந்த 2ஆம் நரசிம்ம பல்லவன் காலத்துல, 1ஆம் நரசிம்ம பல்லவன் காலத்துல இருந்தவர் தான் நாவுக்கரச நாயனார். 2ஆம் நரசிம்ம மகேந்திர பல்லவன் காலத்துல, 2ஆம் நரசிம்ம பல்லவன் காலத்துல இருந்தவர் இந்த சிறுத்தொண்ட நாயனார். இவர் அவரோட சேனாதிபதி. அவர் இங்க வந்து வாதாபின்னு ஒரு மகாராஷ்டிரால இருக்குது, ஹம்பி பக்கத்துல போன உடனே வரும், ஹாஸ்பிட்டல் ஹம்பிக்கு பக்கத்துலயும் ஒரு நகரம் எல்லாம் இப்ப செதைஞ்சு விடுது. அந்த வாதாபிங்கிற நகரை செதைச்சு போர் பண்றார். ஏன்னா இவன் வம்புக்கு வந்தா அதுக்காக. அதுல இருந்து கொண்டு வரும்போது அவர் ஒரு பிள்ளையார் கொண்டு வந்தார்.
அங்கேருந்து பிரதானமா அந்த பிள்ளையார கொண்டு வந்து திருச்செங்காட்டாங்குடி அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரை சொன்னா உங்களுக்கு புரியாது. திருக்கண்ணபுரம் தெரியுமா எல்லாருக்கும்? 108 வைஷ்ணவ தேசத்துல ஒரு தேசம் திருக்கண்ணபுரம். அந்த அந்த திருக்கண்ணபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு இந்த திருச்செங்காட்டாங்குடி அப்படிங்கிறது. அங்கதான் பரமேஸ்வரன் வந்து அவருக்கு தன்னோட மகனை நறுக்கி சமைச்சு போடுறார் இந்த சிறுத்தொண்ட நாயனார் அப்படிங்கிறது கதை. அதெல்லாம் கேட்கணும். நம்மளுடைய எல்லா சரித்திரமும் ஒருங்கே கொண்டது தமிழ்நாட்டில் உள்ள பக்தர்களுடைய சரித்திரம் மகிமை. அதுக்காக சொல்றோம். அவர் கொண்டு வந்த பிள்ளையார் அங்க பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. வாதாபி கணபதினு பேரு அந்த பிள்ளையாரு. ஏன்னா திருச்செங்காட்டாங்குடியே கணபதியான் கஷேத்திரம் தான். அது மேல நம்ம போனா அந்த விஷயமாவே எனக்கு போயிடும். பின்னாடி பிரச்சாரம் பண்றவன் என்ன பண்ணா, இந்த தமிழ்நாட்டுல கணபதியே கிடையாது, சிறுத்தொண்ட நாயனார் கொண்டு வந்ததுதான். எவ்வளவு முருகன் வேற சுப்பிரமணிய வேறன்னு இப்போ ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணார். அது மாதிரி இது இவர் போனவர் கொண்டு வந்தாரே தவிர அதுக்கு முன்னாடியே உண்டு. அந்த கஷேத்திரமே கணபதியான் கஷேத்திரம் தான் ஒன்றும். இன்னும் இதுல ஒரு வாதாபி கணபதின்னு ஒண்ணு, வாதாபி கணபதின்னு பஜேன்னு தீட்சிதருடைய கீர்த்தனை ஒண்ணு இருக்கு. அந்த இதுவான்னா அது இல்லை. அது திருவாரூர்ல ஒரு வாதாபி கணபதி இருக்கா, கமலாலயத்துல பக்கத்துல பார்த்த எல்லாம் இருக்கும். அது அந்த கணபதியை தான் அவர் சொல்றார். இது வேற வாதாபி கணபதி. இப்ப விஷயம் என்னன்னா, அது எப்படி நாம பின்னாடி வந்தது அப்படின்னு சொல்றோமோ, கணபதியாருடைய உபாசனை பின்னாடி வரல, ஆதி காலத்திலிருந்து எல்லா இடத்துலையும் இருக்கு ஒண்ணு. அது மாதிரி அம்பாலோடு ஒரு 10 பேர் கிராமத்துல உள்ளவாளை பார்த்து எல்லாம் ஒரு இடத்துல வந்து ஆத்தோரம் நதி ஓரம் எங்கேயாவது வந்து ஒரு குடிசை போட்டுட்டான்னா முதல்ல சூலத்தை நட்டுருவாங்க. மாரியம்மன் கோவில் இல்லாத கிராமமே கிடையாது தமிழ்நாட்டுல. அம்பாளுடைய உபாசனை அவ்வளோ விசேஷம். என்ன சொல்லி உன்னை பூஜை பண்ணுவான்னா துர்கேதி. அதில் ஒன்று சொல்றேன், இதெல்லாம் நினைச்சாலே பிரமிப்பார். இப்படிலாம் ஒரு நாள் திரும்புமான்னு நாங்கள்லாம் ஏங்கினோம். இந்த கொரோனா வந்த போது கொரோனாங்கிற சப்தத்தையே பிஎம் யூஸ் பண்ணவே இல்லை, மகாமாரின்னு தான் சொன்னார். இந்த ஸ்பீச்சை கேட்டவாளுக்கு தெரியும். அதை திரும்ப திரும்ப அவர் மகாமாரின்னு தான் சொன்னாரு. ஏன்னா இது சாஸ்திரம் அப்படி சொல்றதாரு. இது மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் வரும்போது அதை மகாமாரியா தான் சொல்றது. அதனால அப்படிதான் அவர் உபயோகப்படுத்தினார். துர்கேதி பத்ரகாளீதி விஜயா வைஷ்ணவீதி ச குமுதா சண்டிகா கிருஷ்ணா மாதவி கன்யகேதி ச மாயா நாராயணி ஷாலா சாரதேத்யம்பிகேதி ச. இத்தனை பெயர்கள் வச்சு உன்னை பூஜை பண்ணுவார்கள். அச்சிஷ்யந்தி மனுஷ்யாம் ஸ்வாம் சர்வகாம வரேஸ்வரி. என்ன வேணுமோ அது கொடுப்பாள் அம்பா, கேட்காததையும் கொடுப்பாள். அம்பாக்கு உபாசனைங்கிறது ரொம்ப சிரேஷ்டம். ஏன் அப்படின்னு சொன்னால், அம்மா இல்லையா, ஒரு அப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு அம்மா புரிஞ்சுக்கிறதுக்கு வித்தியாசம் உண்டு. குழந்தை அழறதுன்னு தான் அப்பா சொல்லுவான், எதுக்கு அழறதுன்னு அம்மா சொல்லுவான். இது பசிக்கு அழறது, இது தூக்கத்துக்கு அழறது, இது எறும்பு கடிச்சு அழறது அப்படின்னு அந்த டிஃபரெண்ட்டை சொல்லுவாள் அம்மா. அப்பாவுக்கு அது சொல்ல தெரியாது. குழந்தை அழறதுன்னு அப்படின்னு ஒரு வார்த்தையில தான் சொல்லுவாள். அதனால அம்பாளுடைய புரிதல் இருக்கு பாருங்க, அவ்வளோ விசேஷம். அது மாதிரி சர்வகாம வரேஸ்வரியா நீ பிரகாசிக்கணும், இத்தனை சொல்லி பகவான் அனுப்புறான். அம்பாள் வந்து இந்த 7வது கர்ப்பத்தை எடுத்து வசுதேவருக்கு இன்னொரு சம்சாரம் ரோகிணின்னு கம்சனுக்கு பயந்து நந்தகோபனுடைய வீட்டுல இருக்காள். வசுதேவ பத்னி அவள் வயத்துல கொண்டு வச்சுட்டாள். வசுதேவருக்கு 8 சம்சாரம் தான் தேவகி. அதுக்கு முன்னாடி 7 சம்சாரம் உண்டு அவருக்கு. அந்த 7 சம்சாரமுமே தேவகனோட புத்திரி தான். 8 பொண்ணு பிறக்கிறது தேவகனுக்கு, 8 பொண்ணையுமே ஒருத்தருக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். இதெல்லாம் சரியா சார், இப்படிலாம் பண்றது நியாயமானு சொல்லி கேட்பா. அன்னைக்கு உள்ள அங்க நிர்பந்தம் கிடையாது, விருப்பம். ஏன்னா சத்திரியர்கள்லாம் ஆஜானுபாகுவா இருப்பா, ஆரோக்கியமா இருப்பா, அந்த ஜெனட்டிக் கிளியர் கட்டா இருக்கும் அது. அதனால அதுல வம்சம் வரணும்னு ஆசைப்படுவாள். இன்னும் கொஞ்சம் காலம் போனாலே அப்படி வரும், ரிசர்ச்சில் வரும். அது இவனோட கண்ணு, இவனோட கை, இவனோட உயரம், இவனோட புத்தி, இந்த திறமையை வச்சிருந்து ஜீனை உண்டாக்கலாம்னு இப்போ ரிசர்ச். அது என்னதுல போய் முடிய போகிறதோ அது வேற விஷயம். அப்படிலாம் நடக்கிறது பத்தியில. இது பின்னாடி இது மாதிரி வில்லங்கமா போகும். அது அந்த காலத்துல அப்படி இல்லை, இது மாதிரி உயர்ந்த அதனாலதான் தசரதன் கர்த்தன பத்னிங்கிறது. 60,000 வருஷம் இருந்தான்னா 60,000 வருஷம் அதுக்கு ஒன்றும் ஆசைப்பட மாட்டல. அது மாதிரி குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட மாட்டல.
அது மாதிரி உள்ளவர்கள்ட்ட அதுல வம்சத்திலையும் இருக்கும். அதனால அப்படி குழந்தையை பெற்றுப்பா, கல்யாணம் பண்ணி. இது சத்திரியாம்சத்துல தான் உள்ள விஷயம். இது எல்லாருக்கும் அது மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். சத்திரியர்களுக்கு தான் அந்த நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுலதான் 8வது கர்ப்பம் உன்னை கொல்ல போறதுன்னு இவன் தேவகிரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாள். 7வது கர்ப்பத்தை கொண்டு இன்னொரு மனைவியான ரோகிணி கர்ப்பத்துல வச்சுட 8வதா பகவான் வந்து அவதாரம் பண்றதே கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம் எல்லாரும் பாராயணம் பண்றோம், எல்லாரும் கதை சொல்றோம். என்ன வித்தியாசம்? ராமாவதாரத்துக்கு நேர் விருத்தம் கிருஷ்ணாவதாரம். எல்லாத்துலயும் அங்க தட்சிணாயனம், அங்க உத்தராயணம், இங்க தட்சிணாயனம். அங்க சுக்லபக்ஷம், இங்க கிருஷ்ணபக்ஷம். அங்க அவதாரம் பகல்ல, இங்க ராத்திரியில. இதுவாது நியாயம். அங்க அரண்மனையில, இங்க ஜெயில. அங்க அரண்மனையில பகவான் வந்து பிறக்கிறான், இங்க ஜெயில பிறக்கிறான் பகவான். இதுல ஒரு மெசேஜ் சொல்றான் பகவான். என்ன மெசேஜ்னா அதனாலதான் ராமாவதாரத்துல பகவான் எந்தெந்த தர்மங்களை காண்பிச்சாலோ அந்தந்த தர்மங்களை ஒரு மனிதன் வாழ்க்கையில அனுஷ்டானம் பண்ணினான்னா ராமன் மாதிரி அரண்மனையில வசிப்பான்ங்கிறது. கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை செஞ்சாலே ஜெயில் தான். அதனாலதான் பெரியவாள்லாம் சொல்லுவா, ராமன் செஞ்சதை செய்யணும், கிருஷ்ணன் சொன்னதை செய்யணும். கிருஷ்ணன் செஞ்சதை செய்யக்கூடாது, கிருஷ்ணன் சொன்னதை தான் செய்யணும். ரூல்லையும் வித்தியாசம் உண்டு. அது சிவில் ரூல், இது மிலிட்ரி ரூல். ராமாவதாரம் சிவில் ரூல், நமக்கெல்லாம் இருக்க மாதிரி. இது மிலிட்ரி ரூல். என்கொயரியே கிடையாது அதுக்கு. இதை ஏன் பண்ணினே போனேங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் என்ன சொன்னாலும் அதுதான் கேட்கணும். நாம கிருஷ்ணன் செஞ்சதை செய்யக்கூடாது, கிருஷ்ணன் செஞ்சதை செய்யவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னே ஒண்ணு செய்யலாம், ராசக்கிரீடை பண்ணினாங்கிற மாதிரி 5-6 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுதான் பண்ணலாமே தவிர அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு மலையை தூக்க முடியுமா? ஒரு ஏர்போர்ட்ல இருந்து வரத்துக்கே தூக்க முடியாம இப்ப என்ன பண்றாருன்னா தள்ளிட்டு வரா மாதிரி எல்லாம் வந்துருக்கு. ஒரு காலத்துல போர்ட்டார் தேடுவார் இறங்கின உடனே. இப்ப லக்கேஜ் எல்லாம் தள்ளின்னு வரா மாதிரி எடுத்து அதையும் தாண்டி ஒரு இடத்துல தூக்குற மாதிரி வச்சுன்னா 5 நாள் ஆகுது. அப்புறம் அந்த கை சரியா இருக்கு. இத்தினோண்டு பொட்டி கோவர்தனர் தூக்கின்னு பகவான் 7 நாள் இருந்தான் அப்படின்னு இருக்கு. காளியன் மேல பகவான் நர்த்தனம் பண்ணினான். கன்னிப்பாம்பை கண்டு பயப்படுற எத்தனை பேர் இருக்கா? தவாக்னி பக்ஷணம் பண்ணினான் பகவான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் கிருஷ்ணாவதாரத்துல நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் அதை பின்னாடி பகவானே ராசக்கிரீடையில சுகாச்சாரியால் சொல்றார், கிருஷ்ணன் பண்ணதெல்லாம் அசாதாரணம் ராஜன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வியாக்கியானங்கள்லாம் சொல்ல போறார். கிருஷ்ணாவதாரம் என்ன சொன்னாரோ அதை செய்யணும். பகவான் வந்து தட்சிணாயனத்துல ஆவணி மாசத்துல கிருஷ்ணபக்ஷத்துல அஷ்டமி திதியில நிசியில வந்து அவதாரம் பண்ண வசுதேவர் தான் முதல்ல பார்க்கிறார். தேவக்கியாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசயா ஆவிராசீத்யதா பிராச்சியாம் திசிந்துரிவ புஷ். இதுலயும் ஒரு விசேஷத்தை சொல்றேன். ராமாவதாரத்துல பகவான் லயத்துல கர்ப்பமா இருந்து பிறந்தாருன்னு அங்க ஸ்பஷ்டமாவே சொல்றார். ஆனா அப்படி கிடையாது. 12 மாசம்தான் பகவான் கர்ப்பவாசம் இருந்தாலும் இருக்கு. கிருஷ்ணாவதாரத்துல பகவான் அப்படி இருந்தார்னு சொல்லல. பிராச்சியாம் திசிந்துதிவ அப்படின்னா கிழக்கு திக்குல சந்திரன் உதயமாறா மாதிரி தேவகிட்ட பகவான் தோன்றினான்னா. தோன்றினான்னா என்ன? தோன்றது மறையறது, பிறக்கிறது இறக்கிறது வேற, தோன்றது மறையறது வேற. அவதாரங்கள்லாம் தோன்றது மறையறது அப்படிங்கிற சப்தம் தான் பொருந்தும். இப்ப சூரியன் சன்ரைஸ் கார்த்தால 7 மணி அப்படின்னு இந்த டைம், சன்செட் அதே மாதிரி சாயங்காலம் 6:55 என்னும். இப்ப சூரியன் இருக்காரா இல்லையா? கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால சூரியன் போயிட்டாருன்னு அர்த்தமா? நம்ம கண்ணுக்கு தெரியல. அது மாதிரி பகவான் எப்போதும் இருக்கான். பகவான் நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கிறதுக்கு அவதாரம்னு பேர். நமக்கு தெரியாத நிலையில பகவான் பகவானா இருக்கார். இதே நாம அப்படி கிடையாது. இந்த சரீரம் உண்டாகி அழிஞ்சு போறது. கவனிச்சு கேட்கணும் இதை. ஏன்னா இப்ப இந்த தமிழ்நாட்டுல எல்லாம் அந்த போஸ்டர் அடிச்சுப்பா, மலர்ந்தது உதிர்ந்தது அதுவாது நியாயலாம்.
தோற்றம் மறைவுன்னு போடுவான். அந்த வார்த்தையே பொருந்தாது. அதுக்காக சொல்ல வரேன். ஒருத்தர் டெத் ஆயிட்டான்னா தோற்றம் மறைவுங்கிற வார்த்தையே பகவானுக்கு மட்டும்தான் பொருந்துவது. இதெல்லாம் நமக்கு பொருந்தாது. அதனாலதான் பகவான் திரும்பி பகவத்கீதையில சொல்லும்போது ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவதா, என்னுடைய ஜென்மாவும் சரி என்னுடைய கர்மாவும் சரி திவ்யமானது அர்ஜுனா அப்படிங்கிறார். ஆச்சாரியாருடைய பாஷ்யம் திவ்யம்ங்கிறது அப்ராகிருத்தம்னு அர்த்தம். இந்த இடத்துல அப்ராகிருத்தம்னா பிரகிருதிக்கு ஷட் விகாரம் உண்டு, பகவானுக்கு அந்த ஷட் விகாரம் கிடையாது. மாறுபாடு உண்டு. 6 வகையான மாறுபாடு இல்லை, இருக்கு. வளர்ந்தது, பெருத்தது, சுருங்கினது இல்லை. இந்த விகாரம் உலகத்துல உள்ள பாஞ்சபௌதிகமான எல்லா பொருட்களுக்கும் உண்டு. பகவானுக்கு அது கிடையாது. நமக்கு நாம் உக்ராம அந்த பகவத்கீதையிலே பகவான் சொல்றார். இந்த 3வது அத்தியாயத்திலையும் நினைக்கிறேன் நான், அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரதா அவ்யக்த நிதனான்யேவ தத்ரகா பரிவேதனா அப்படிங்கிற இடத்த சொல்லும் போது, யாராவது என்ன 60 வருஷம் முன்னாடி என்ன பார்த்தேன்னு சொல்ல முடியுமோ, இல்ல 60 வருஷம் கழிச்சு என்ன பார்க்க போறேன்னு சொல்ல முடியுமோ? ரெண்டுமே சொல்ல முடியாது. 60 வருஷம் முன்னாடி என்ன பார்த்தேன்னு சொல்ல முடியாது, 60 வருஷம் கழிச்சு என்ன பார்க்க போறேன்னு சொல்ல முடியாது. வியக்த மத்தியானி பாரதா இப்ப பார்த்துட்டு இருக்கேன். தற்காலிகமான இந்த பார்வையை மட்டும் எப்படி சத்தியம்னு சொல்ல முடியும் அர்ஜுனா? ஒண்ணு. ரெண்டாவது, பிறந்த போது உள்ள சரீரம் 10 வயசுல இல்லை, 10 வயசுல உள்ள சரீரம் 30 வயசுல இல்ல, 30 வயசுல உள்ள சரீரம் 50 வயசுல இல்ல, 50 வயசுல உள்ள சரீரம் 80 வயசுல இல்ல. யாராவது வீட்டுக்கு வந்தா படத்தை காமிக்கிறார். இந்த குழந்தை யார் சார்னா நான் தான் சார், நான் தான் அந்த குழந்தை. அவ்வளவு விஷமம் ஒண்ணு வேணாம். இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க இது யாருன்னா இதுவும் நான் தாங்கிறான். இப்ப எப்படி இருக்குன்னா பல்லு போய் கண்ணு வந்து, யாராவது அந்த படத்தை பார்த்து அந்த உடம்பை பார்த்து ஐயோ அந்த படம் போயிடுத்தேன்னு அழகமோ, அந்த உடம்பு போயிடுத்தேன்னு அழகமோ. இது மாதிரிதான் ஜென்மாந்தரம். அந்த உடம்பு போயிடுத்தான்னா சயின்டிபிக்கா போயிடுது. அகரகர் பிரம்மகம இதுன்னு ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை செல்லு செத்து போகுது, எத்தனை செல்லு உற்பத்தி ஆகுது நம்ம உடம்புல, அந்த கணக்குல பார்த்தா செல்லினுடைய தொகுப்பு தான் இந்த உடம்புன்னா போயிட்டே இருக்கு, மாற்றம் அடைஞ்சுட்டே இருக்கு. இது ஒரு விஷயம். இல்ல 60 வருஷம் முன்னாடி இல்லை, அப்புறம் இருக்கு. ஒரு செடியை வச்சோம்னா அதுல குழந்தை சுத்தி சுத்தி வரும். தினம் அதுக்கு ஜலம் ஊத்துறது. என்ன தாத்தான்னா இது ரோஸ் பூக்குண்டா குழந்தை அப்படின்னு தாத்தா சொல்லுவார். தினம் வந்து கேட்கும் ரோஸ் எப்ப பூக்கும், ரோஸ் எப்ப பூக்கும். செடியா தானே இருக்கும். அதை காமிச்சுட்டே வந்தா ஒரு நாளைக்கு பார்த்தா அது ஒரு முக்கு இருக்கும். இதை பத்தியா இது ஒருக்கு பாரு. முதல்ல செடி மலரே இல்லை அதுல, அப்புறம் ஒரு சின்ன மொட்டு இருக்கு. இதுவா ரோஸ் பாரு நீ அப்படிங்கிறது வர்த்தத்தை. கொஞ்ச நாள் ஆனோடனே வளர்ந்துட்டே வரும். மொட்டா இருக்கு. எப்ப தாத்தா ரோஸ் ஆகும்னா ஒரு நாளைக்கு காத்தால பார்த்தா பரிணாமத்தை மலர்ந்து போயிருக்கும். மொட்டா இருக்கிறது மறுநாளைக்கு காத்தால பார்த்தா மலர்ந்து இருக்கு. இதை பத்தியா ரோஸ். அப்புறம் பார்த்தா 3-4 நாள் இருக்கும். அப்புறம் பார்த்தா உதிர ஆரம்பிச்சோம். உதிர்ந்து எல்லாம் எதையெல்லாம் விழுந்த உடனே இந்த செடியில அப்படியே விட்டா நான் சொல்றது புரியுமா? அப்புறம் பார்த்தா இல்லை, முதல்லையும் இல்லை கடைசியிலையும் இல்லை, நடுப்புல இருக்கிறது எப்படி இருப்புன்னு சொல்ல முடியும்? அதனாலதான் ஆச்சாரியால் இது வியாபகாரிக சத்தியம், ஜெகன்மித்தியன்னு மொத்தமா சொல்லல. அது எப்படி சார்வாக்கன்னு கேட்டான், இது எப்படி கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தை இல்லைன்னு சொல்ல முடியும்னா மொத்தமா பொய்ன்னு சொல்லல, வியாபகாரிக சத்தியம்னா. ஆனால் நித்திய சத்தியம் திரிகாலத்திலையும் சத்தியம் கிடையாதுன்னால ஆச்சாரியால் இந்த விஷயத்தை. நித்திய சத்தியம்ங்கிறது பரமாத்மா தான், பிரம்மன் தான். தற்காலிகமா கண்ணுக்கு தெரியறது. இந்த விகாரங்கள்லாம் பாஞ்சபௌதிகமான திரவியத்துக்கு உண்டு, பகவானுக்கு கிடையாது. பகவான் பிறந்தான் வளர்ந்தான் அப்படிலாம் நம்ம ஒரு சரித்திரத்துக்காக லீலைக்காக சொல்றோமே தவிர, எங்கேயாவது ராமாவதாரத்திலேயோ கிருஷ்ணாவதாரத்திலேயோ பகவானுக்கு தலை நரைச்சு போச்சு, பல்லெல்லாம் உதிர்ந்து போயிடுது, கண்ணாடி போட்டுண்டார், உடம்பு கூண் விழுந்தது, நடந்து வந்தார்னு எங்கேயாவது சொல்றோமோ? நாம 120 வயசு பகவானுக்கு. சஞ்சயன் வந்து உபப்ளாவியங்கிற இடத்துல பார்க்கிறான், பின்னாடி தூதுக்கு வர இடத்துல, மகாபாரதத்துல வர கதை. உபப்ளா விராட் தேசத்துல கல்யாணங்கள்லாம் முடிஞ்சு பகவான் வந்து தங்கராய்வாள்லாம் பஞ்சபாண்டவர்கள்லாம் ஒரு இடத்துல. கல்யாணத்துக்கு திருதராஷ்டிரர்கள்லாம் வரல. அதனால வந்து உலூக பட்டர் நூத்தர தூது அனுப்புறார், பதிலுக்கு சஞ்சயனை தூது அனுப்புறார். அவர்கள் சஞ்சயன் வந்து பகவானை பார்க்கும்போது ஒரு வர்ணனை இருக்கு. 20 வயசுல 10 வயசுல ராசக்கிரீடை பண்ண போது பகவான் எப்படி இருந்தானோ அப்படியே இருந்தான்னு அந்த இடத்துல.
கொஞ்சம் கூட விகாரமே கிடையாது சரீரத்துல அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் பகவானுக்கு தான் பொருந்தும், நமக்கெல்லாம் பொருந்தாது. அதுக்காக சொல்லலாம். இது அவதாரத்துக்குள்ளதான மகிமை, தோற்றம் தானே தவிர மறை இது கிடையாது, பிறப்பு கிடையாது. அதனால கிழக்குலேருந்து சந்திரன் உதயமானான்னா கிழக்கு திக்குக்கும் சந்திரனுக்கு சம்பந்தம் உண்டு. நம்ம பார்வைக்கு அப்படி தெரிகிறது. அதுபோல தேவகிட்ட பிறந்தா மாதிரி தோற்றம்னா அதையும் தாண்டி சொல்றேன். இப்படி ஒரு குழந்தை பிறக்குமா சொல்லுங்க. தமத்புதம், அத்புதம். பாலகம், பாலகன்னா வேற, சிசு வேற. பிறந்த குழந்தைக்கு தான் சிசுன்னு பேரு. 2 வயசு குழந்தைக்கு பாலகன்னு பேரு. 2 வயசு ஆக்கிருத்தியில ஒரு குழந்தைய பெக்க முடியுமா? எலுகுஞ்சு மாதிரி ஒரு குழந்தைய பெக்கிறதுக்குள்ளேயே பிராணம் பெற்று வந்துடுறது. 2 வயசு பிராயத்துல ஒரு குழந்தைய பெக்க முடியுமா? பாலகம். இன்னொரு அர்த்தம் பாலே கம். பாலேன்னா தொப்பில், கம்னா பிரம்மான்னு அர்த்தம். கஹா அப்படின்னா பிரம்மான்னு அர்த்தம். இவர் பிறக்கிறதேவே தொப்புள்ள இவர் பிள்ளையோட. அம்புஜே க்ஷணம், தாமரை கண்ணன் அர்த்தம். தாமரை கண்ணன்னா அம்புஜம்னா தாமரை, அம்புஜம்னா பூமி. இதுல 2 விஷயம் சொல்றேன். குழந்தை பிறக்கிறதே கண்ணை திறந்துன்னு பிறந்ததுன்னு இருக்கு. கண்ணை திறந்துன்னு குழந்தை பிறக்குமா எங்கேயாவது? கண்ணை வழிச்ச பிறந்தான் கண்ணவே திறக்கும். அது திறந்த உடனே கண்ணெல்லாம் வழிச்சு விடுவா, கிளீன் பண்ணுவா நர்ஸு. அப்புறம் தான் கண்ணை திறந்து பார்க்கும். அது தட்டுவாள், தலையை கல்லகையே வச்சு தட்டுவாள் முதுகுல, மூச்சை இழுத்து விடுறதுல. அதுதான் ஜனனம்னு ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு விஷயம். அதுவா எப்ப மூச்சை இழுக்க ஆரம்பிக்கிறதோ அதை தான் ஜனன டயமா குறிக்கிறது. சிரோ தரிசனம் அல்லது இது அல்லது பூஸ்பரிசம், 3 வகையா ஜனன காலத்தை குறிச்சிருக்கு ஜோதிட சாஸ்திரங்கள்ல. அந்த மாதிரி கண்ணை வழிச்சு விட்ட பிறந்தான் திறக்கும்னு இருக்கு. கண்ணை திறந்துட்டே இருந்தாருன்னு இருக்கு. அப்படி பிறக்கவே பிறக்காது. 2வது அம்புஜம்னா பூமின்னு சொன்னேன். அம்புஜத்தினா பூமியை பார்க்கிறார் பகவான். எதுக்குன்னா கவலைப்படாதே வந்துட்டேன். இது பூமி பிரார்த்திச்சு வந்த அவதாரம் தானே. பூபார நிவர்த்திக்காக பூமி தானே போய் கேட்கிறார். சதுர்புஜம் சங்ககதாரியுதாயுதம், 4 கை, 4 கையிலையும் ஆயுதங்கள். ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சார்ந்திர பயோத சௌபகம். மேல பகவானுடைய சொரூபத்தை வர்ணிக்கும் போது திவ்யமான கிரீட்டம், ஆபரணங்கள், மாலைகள், வஸ்திரங்கள், ஆபரணங்கள், ஆயுதங்கள். ஏன்னா இது மாதிரிலாம் தேவைக்கு பார்க்கவே இல்லை. அந்த காலத்துல எல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான்லாம் பார்த்துருக்கேன். இப்படியே 5 மாசம் 6 மாசத்துலேருந்து ஒரு மருந்து கொடுக்கறதுக்கோ அல்லது 7 மாசம் வாக்கில் அழிச்சுட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. 7 மாசத்துக்கு அப்புறம் தான் பண்ணுவா. பாட்டியோட உட்காந்து பாட்டி உட்காராதே, இப்படி படுக்கக்கூடாது, அப்படி படுக்கக்கூடாது. அதை ட்ரைனிங் பண்றதுக்கே ஆத்துல பாட்டி இருப்பா, அந்த குழந்தைய ட்ரைனிங் பண்றதுக்கு. அதெல்லாம் பண்ணா தப்பது, குழந்தைக்கு சரியா வராது. படுத்துன்னு பால் கொடுக்கக்கூடாது, உட்கார்ந்து தான் பால் கொடுக்கணும், பத்தியமான மருந்து சாப்பிடணும், இத்தனை விஷயம் சொல்லுவாள். அப்ப வேலை வாங்கிட்டே இருப்பா பாட்டி, உட்கார விட மாட்டான். ஏன்னா அது பிளெக்சிபிளா இருக்கணுங்கிறதுக்கா. இப்ப 3வது மாசமே பெட் ரெஸ்ட் பண்றான் டாக்டர். ஏற்கனவே ஒரு வேலையும் கிடையாது. அப்புறம் எப்படி கிரிட்டிக்கலா தான் போகும் பிரசவம். வாசல்லவே கோலம் போட்டு ரூபா பிரசவம் ஆகும்னு இருக்கு. அந்த அளவுக்கு வேலை செய்யணும். அப்ப இந்த குழந்தைக்கு ட்ரெஸ் தைக்கிறது உண்டு. ட்ரெஸ் அழகா கொஞ்சம் தலாணி தயார் பண்ணுவா, சொட்டரு போடுவா, கோத்து உள்ளன்ல நூலை வச்சுன்னு குழந்தைக்கு தயார் பண்ணுவா, தொப்பி உள்ளன் தொப்பி தயார் பண்ணுவா, கிளவுஸ் தயார் பண்ணுவா கைகளுக்கெல்லாம். ஏன்னா பார்த்து பார்த்து செய்வா. அப்படி ஒரு மாத்திரு பாவம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன இருக்கு நீங்க பூவை வாங்கிட்டு மாலையா பகவானுக்கு போடுறதுக்கும் 10 நந்தியாவட்டை ஆத்துல பிரிச்சு அழகா தொடுத்து பகவானுக்கு வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம் தான் நான் சொல்றேன். கோடி ரூபாய்க்கு பூ வாங்கி போடலாம், ஆனா ஒரு நந்தியாவட்டைய வைக்கிறதே உள்ள திருப்தி நம்ம விவசாயத்துல பகவானுக்கு 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 அந்த எண்ணம் தான். அதுக்குதான் பிரேமேன்னு பேர். அது அப்படி அந்த செடி வளர்ந்து தண்ணியை ஊற்றி பூ வச்சு அதுல கொண்டு ஒரு பூ வைங்கோ போதும். பகவான் என்ன கேட்கிறானு அது மாதிரி அந்த குழந்தைகளுக்கு அந்த பிரேமையோட அதெல்லாமே ரட்சை. அது மாதிரி ஒண்ணுமே தேவகி செய்யலையா அப்படிலாம் அம்மா வருத்தப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா ட்ரெஸ்ஸும் பண்ணின்னு வரானா பகவான். சதுர்புஜம் சங்ககதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சார்ந்திரபயோத சௌபகம் மகார்ஹ வைடூரிய கிரீட குண்டல துஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்யாமகாஞ்சங்கத கங்கனாதிபிஹி
விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதாத். வசுதேவர் தான் முதல்ல பார்க்கிறார், அப்புறம்தான் தேவகி பார்க்கிறார். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள். ஏன்னா ததோ ஜெகன்மங்கலம் அச்சுதாம்சம் சமாஹிதம் சூர சுதேன தேவின்னு 8வது கர்ப்பமா பகவான் வந்தான்ங்கிற இடத்தை சொல்லும் போது ஜெகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடிய பகவான் தேவகி கர்ப்பத்துல வந்தான்ங்கிறது எப்படின்னு அங்க ஒரு பதம் இருக்கு. சமாஹிதம்னு ஒரு பதத்தை சொல்றான். ஸ்திரீ புருஷ சேர்க்கையினால கிடையாது. பொதுவா மேஜரா பர்சன்டேஜ் கூட கர்ப்பதாரணம்ங்கிறது ஸ்திரீ புருஷ சேர்க்கையினாலதான். நான் வந்து மேக்சிமம் சம்ஸ்கிருத வேர்டு யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அது நாலெட்ஜுக்கு வரணுங்கிறதுக்காக. இதை கொஞ்சம் மாற்றி பியூர் தமிழ்லையோ கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்தோ சொல்ல தெரியும், இருந்தாலும் அந்த வார்த்தைகள் நமக்கு அப்பதான் பரிச்சயமாகுங்கிறதுக்காக. ஸ்திரீ புருஷ ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் குழந்தை பிறக்குங்கிறது மேக்சிமம். அப்படிதான்னு கிடையாது, ஒரு 98% தான் அப்படி, ஒரு 2% டிஃப்ரெண்டா இருக்கு ஜகத்துல கவனிச்சோம்னா. அதுல இன்னும் சயின்ஸ்ல வராத ஒரு விஷயத்தை சொல்றது பாகவதம். பக்கத்துல தேவகி படுத்துட்டு இருக்கார், வசுதேவர் படுத்துட்டு இருக்கார், 2 பேருமே தூங்குறார். தூங்குறதே சொப்னம், நல்ல சொப்னம். பகவான் தரிசனம் கொடுக்குறான். இப்ப பகவான் எப்படி தரிசனம் கொடுக்குறானோ அது மாதிரி சொப்னத்துல தரிசனம் கொடுக்குறான். தேவகி வசுதேவர் ஆனந்தமா பார்க்கிறார். பகவான் அவயவங்களை உன்னிச்சு நிதானமா தரிசனம் பண்றார். தரிசனம் பண்ணிட்டே இருக்கிறதவே பகவான் பேசுறார். வசுதேவா, நான் வந்து பூலோகத்துல சீக்கிரமா பிறக்க போறேன், பிறந்து பாபிகளான ராஜாக்களை வதம் பண்ண போறேன் அப்படின்னு பகவான் சொல்லிட்டே இருக்கிறதேவே சொப்னம் கலந்துடுத்து தேவகி எழுப்புறார். நான் இப்போ ஒரு சொப்னம் கண்டேன் தேவகி, அதுல பகவான் தரிசனம் கொடுத்தான், எப்படி தெரியுமா இருந்தான் அப்படின்னு சொல்லி பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதம்னு ஒன்னா வர்ணிச்சுட்டே இருக்கிறது. இந்த சப்தங்கள்லாம் அப்படியே காது வழியா தேவகி உடம்புல இறங்கி அப்படியே கர்ப்பம் ஆயிடுது. இப்படி கர்ப்பம் உண்டோ? இருக்கு, அப்படி கர்ப்பம் உண்டு. ஏன்னா உயிரால நிறைஞ்சதுதான் பிரபஞ்சம். அது எப்படி டிரான்ஸ்பர் ஆகுதுங்கிறதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. அது கபில சரித்திரத்திலேயே இருக்கு, டைம் இல்லாதனால நான் சொல்லல. இப்படி கதானுபதி அடைஞ்சு பேய் யமலோகத்துக்கு போயிட்டு தண்டனையை முடிஞ்ச உடனே அவனை கொண்டு மேகத்துல தள்ளி விடுவார் யமதூதர்கள். ஆகாசத்துல இருந்து வந்து இந்த பூலோகத்துக்குள்ள அவன் பிரவேசம் ஆவான். அப்படி பிரவேசமாறத்தை தான் நட்சத்திரம் விழறதுன்னு நம்ம கிராமங்கள்ல சொல்லுவார். சயின்டிபிக்கா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஏதோ ஒரு பொருள் வந்து அந்த காற்று மண்டலத்துக்குள்ள புகும்போது தீ பிடிச்சுக்கிறது அப்படிங்கிறார். அதெல்லாம் கரெக்டு தான். நாங்க என்ன சொல்றோம்னா, அப்பதான் ஜீவனோட அனுப்பிரவேசம். அது பார்த்தேன்னா 24 மணி நேரமும் விழுந்துட்டே இருக்கும் கேலக்சியில. இப்படி பூமிக்குள்ள வரும், அது அந்த காத்துக்குள்ள வந்தா அது வந்து மேகத்துல கலந்து ஜலத்துல கலந்து மழையா கீழே வந்து அந்த உயிர் பயிர்களுக்குள்ள போய் தானியங்களுக்குள்ள போய் அதை புருஷனுடைய சரீரத்துக்கு போய் அதுக்கப்புறம் ஸ்திரீயினுடைய சரீரத்துக்கு மாறுறது. உயிரை கிரியேட் பண்ணக்கூடியதான உயிர் அணு இருக்கு பாருங்க, அண்டன் தான் ஸ்திரீயோடதே தவிர அணு புருஷனோடது தான். இதெல்லாம் அது அப்படியே ஒத்துந்தாதான் நான் சொல்றது புரியும். ஸ்திரீக்கும் புருஷனுக்கும் பேதத்தை நான் கல்பிக்கல. அங்க என்ன நடக்கிறதுங்கிற விஷயத்த சொல்றேன் நான். அதுவும் இந்த டிரான்ஸ்ஃபர் இருக்கு பத்தி எல்லாமே அது வந்து புருஷனோடத்துலேருந்து தான் ஜாஸ்தி ஆகும். அது சில முக்கியமான விஷயங்கள்லாம் பதிவுகள்லாம் அணுல இந்த உயிர் அணுக்கள் இருக்க, இது வந்து நம்ம உடம்பால உண்டாக்குறதுல நாம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து நம்ம உடம்பு எடுத்துக்கிறது. அது கவனிச்சு கேட்கணும். நாம உடம்பு அதை உண்டாக்கல, ரத்தத்தையோ அல்லது வந்து தோலையோ அல்லது வந்து மஜ்ஜையோ உண்டாக்குற மாதிரி அது உண்டாக்கல. நாம் சாப்பிட்ற உணவுலேருந்து எடுத்துக்கிறது. உயிரணுக்கள் உயிரணுக்களா தான் இருக்கு, உயிர் உயிரா தான் இருக்கு, பிராணம் அப்படிதான் இருக்கு, ஜீவன் ஜீவனா தான் இருக்கு. இதை சொல்லும் போது சப்தமா இறங்கினதுன்னா அப்படி ஒரு சயின்ஸ் இருக்கு, ஃபியூச்சர்ல வரும். அது சப்தமா காதுல இறங்கி கர்ப்பமா எடுத்தது அப்படிங்கிறார். யோசனை பண்ணுங்கோ, ரிசர்ச் பண்ணுங்கோ. இது நம்ம புராணத்துல இருக்கு. இப்படி ஒரு டெக்னாலஜி உண்டான்னு மேலதான் யோசனை பண்ணணும். அதை புராணத்துல இருக்கு அப்படி. அதனால அவர் தான் சொன்னார், அவர் தான் முதல்ல பார்க்கிறார்.
விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதா. தான் பார்த்த பகவானை கூப்பிட்டு காமிக்கிறார். சவிஸ்மயோத்புல்ல விலோச்சனோ ஹரி சுதம் விலோக்கியான கதுந்துபிஸ்ததா கிருஷ்ணாவதாரோத்சவ சம்பிரமோத்பகா முதாத்விஜேத்யோ அயுதமாப்ளுதோ கவான். பொதுவா சாஸ்திரங்கள்ல 2 காலம் ரொம்ப விசேஷம் தானத்துக்கு. புத்திரேஜாதே வியதீபாதே தத்தஞ்ச அக்ஷயம் பவேத் அப்படின்னு சாஸ்திரம். குழந்தை பிறந்த சமயமும் வியதீபாதம்னு ஒரு புண்ணிய காலம் போட்டிருப்பா பஞ்சாங்கத்துல. இதுல நாம் என்ன தானம் பண்றோமோ அதுக்கு தானத்துக்கு ரொம்ப மகிமை கூட. அப்படின்னு குழந்தை பிறந்தா தானம் பண்ணணும். பிறந்த உடனே 1.5 மணி நேரம் தீட்டு கிடையாது. அப்புறம் தான் தீட்டு வரும். ஃபர்ஸ்ட் 1.5 மணி நேரம் தீட்டு கிடையாது. குழந்தை பிறந்த உடனே ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு வரணும். ஸ்நானம் பண்ணிட்டு வந்து ஒரு காரியம் இருக்கு, ஜாத்தகாதின்னு பேர். அதுக்கு ஜாத்தகர்மான்னு பேர். தவிட்டுனால ஒரு ஹோமம் பண்ணணும், பலீகரண ஹோமம்னு பேர். அது ஔபாசன அக்னியில பண்ணிட்டு அந்த குழந்தைய அலம்பி கொண்டு வந்து அதை அக்னியில காமிச்சுட்டுன்னா அக்னி பகவானுக்கு இது பண்ணிட்டு அந்த குழந்தைய உச்சி முகுந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த அப்பாவும் சரி அந்த அம்மாவும் சரி இப்படிலாம் ஒண்ணு இருக்கு. நீங்க எங்க பாப்பேன் தெரியுமோ? கல்யாண மண்டபத்துல 35 வயசு பொண்ணை பக்கத்துல உட்காந்து வச்சு தாத்தியார் தலையை வந்து வாருங்க. அது பிறக்கிற அன்னைக்கு பண்ண வேண்டிய காரியம். அது அங்க நடக்கிறது. உச்சி தன்னை நுகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளரு தடி. இது செல்லமாவை பத்தி பாடினால்னா அது பொண்ணா பொண்டாட்டியாங்கிற கேள்வி இருக்கு. பாரதியார் யாரை பத்தி பாடினார்? பொண்ணை பத்தி பாடினாரா பொண்டாட்டியை பத்தி பாடினாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா இந்த ஜாதகர்மாவை சொல்றார் பாரதியாருங்கிறதுக்காக சொல்றேன். உச்சி தன்னை நுகர்ந்தால் அப்படிங்கிறார். ஜாதகர்மா அது. குழந்தைய கொஞ்சம் போதே உச்சந்தலையில தான் கொஞ்சணும். கண்ணத்தை கடிக்கிறது காதை கடிக்கிறது எல்லாம் பண்ணக்கூடாது. உச்சந்தலையில தான் கொஞ்சணும். அதுக்கு ஜாதகாதின்னு பேரு. அந்த காரியங்கள்லாம் இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள பண்ணணும். நிறைய தானம் பண்ணணும். வசுதேவர் இருக்கிற நிலையில கை விலங்கு கால் விலங்கு. அதனால மனசுனால தானம் பண்ணிட்டான். உதாத் விஜேபியோ அயுதமா 10,000 பசுமான தானம் பண்ணினார். அப்புறம் இந்த மனசு தானே சங்கல்பம் வரும்போது தானம்னா நம்மமாங்கிறது, என்னோடது இல்லை அப்படிங்கிறது. சம்பாதனத்துக்கு தான் டைம் எடுத்துக்கவே தவிர என்னோடது இல்லைன்னு விடுறதுக்கு என்ன டைம்? இதை என்னோடதுன்னு ஒன்னொன்னா கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் எனக்கு லேட் ஆகும். நான் சம்பாதிக்கிறதுக்கு தான் வாழ்க்கையில லேட் ஆகும். இப்போ லௌகிகமாவே சொல்றதுன்னா காசு ஒழியறதுக்கு நிமிஷமா ஒழிஞ்சு போயிடுறது. ஒரு தடவை அப்படி சுத்தி வந்தா மிந்திலாம் மாத்துக்கு வேலை தான். பெரிய மார்க்கெட்லாம் பார்க்குறோம். இன்னைக்கு சாயங்காலம் மத்தியானம் நடப்போம்னு நடக்கிற எல்லாம் இருக்குங்க. ஒரு தடவை சுத்திட்டு வந்தா செலவு பண்ணாம ஆத்துக்குள்ள வர முடியாது. செலவழிக்கிறதுக்கு 1000 நிமிஷமா செலவழிஞ்சு போயிடும். சம்பாதிக்கிறது கஷ்டம், விடுறது நிமிஷமா விட்டுடும். அது மாதிரி தியாகமும் அப்படிதான். என்னோடது இல்லைன்னா முடிஞ்சு போச்சு எல்லாம். இவர் தானம் பண்றார். அதுக்கப்புறம் வசுதேவர் ஸ்தோத்திரம் பண்ண, தேவகி ஸ்தோத்திரம் பண்ண, அதெல்லாம் உபனிஷத் விஷயமா உள்ளது. ஏற்கனவே மணியா எடுத்து எனக்கு அதெல்லாம் சொல்லின்னு போறார். நீ எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னார். தேவகி 1100 உபனிஷத்துக்களால பிரதிபாதனம் பண்ணப்படுகின்ற பரமாத்மா நீதானடான்னு கேட்டான். நீதானேன்னு கேட்டான். சாட்சாத் சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதித்யாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகமசத சகசிரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்ட மாத்திரே புனர்ரூபுருஷாத் தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத். அந்த தத்து இருக்கு பாருங்க, அது இதுதான். குரு பவனபுரே அப்படின்னு சொல்றாரோ. அது மாதிரி இந்த பட்டத்திரி எல்லாமே புராணத்துல வச்சுக்கோங்க. நீங்க புதுசா ஒன்ன சொல்லவே முடியாது. மகான்கள் ரிஷிகள் சொன்னதுதான் நீங்க பேச முடியும். எந்த வார்த்தையை உபயோகப்படுத்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கு நான் அடுத்து காமிப்பேன். புதுசா ஒண்ணு நம்மளை விட சூப்பர் பிரெயின் உள்ளவா மகரிஷிகள். இந்த குமார சம்பவம்னு ஒரு வார்த்தை இருக்கு. காளிதாசன் பண்ணினதான ஒரு நாடகம். அது அந்த குமார சம்பவம்ங்கிற அந்த பதத்தை எங்க எடுக்கிறான்னால் ராமாயணத்துல இருக்குது. கங்கோத்பத்தி கங்காவதரணம் ஸ்கந்தோத்பத்தி சொல்ற இடத்துல இந்த ரெண்டையும் பாராயணம் பண்ணினா பிதர்கள்லாம் கரையேறுவாங்கிறத ஸ்கந்த பக்தஸ்தய கார்த்திகேயே காகுஸ்த பூமானவா ஆயுஷ்மான் புத்திர பௌஷ்திரைச்சேன்னு பலஸ்ருதியெல்லாம் வால்மீகி சொல்லின்னு வருது. அந்த குமார சம்பவம் இதம்ங்கிறார் அந்த வார்த்தை.
அது மாதிரி எந்த வார்த்தையை எடுத்தாலும் எங்கேயாவது வேதத்துல இருக்கும், இதிகாசத்துல இருக்கும், புராணத்துல இருக்கும். அதைத்தான் நாம மொழிகள்ல அது மாறுபாடா இருக்கு. இந்த பாம்பின்கால் பாம்பறியும்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அகிரேவே அகேப்பாதான்னு சுந்தரகாண்டத்தில் உள்ள விஷயம் இது. இதெல்லாம் எத்தனை விஷயத்தை வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். நம்ம பேசுற பேச்சுல அந்த வார்த்தைகள் அங்க உள்ளதுதான் அப்படின்னு. இப்ப நாராயண பட்டத்தில் உபயோகப்படுத்தின வார்த்தை பாகவதத்துல இருக்கிறது தான். தத்தாவத் பாதி சாட்சாதுங்கிறாரோ தேவகி சொல்றாரு, அதெல்லாம் நீ தானே கை காமிக்கிற மாதிரி இருக்கா. அந்த சமயத்துலதான் கம்சன் வந்துடுவானே, குழந்தை பிறந்த செய்தி கேட்டாங்கிறது பகவான் சொல்றான், என்னை கொண்டு நந்தகோகுலத்துல விட்டுடுங்கோ அப்படிங்கிறது. பகவானும் சின்ன குழந்தையாயிட, பிராகிருத சிசுவாயிட, வசுதேவரும் பகவானை தொட்டார், கை விலங்கு விட்டது, கால் விலங்கு விட்டது, கேட்டு திறந்தது, சோல்ஜர் குத்துட்டு நிற்கிறான், அப்படியே ஸ்தம்பிச்சா மாதிரி நிற்கிறான். நம்ம செக்யூரிட்டி தூங்குவாங்க, ராத்திரிக்கு தான் செக்யூரிட்டியே, ராத்திரியில தான் நன்னா தூங்குவாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் உள்ள அனுபவம் அதுக்காக சொல்றேன். அது மாதிரி நன்னா செக்யூரிட்டியா இருக்கா, அப்படியே ஸ்தம்பிச்சிருக்கான். அந்த சமயத்துல வசுதேவர் தூக்கின்னு கிளம்புறார் வெளியில. கிளம்பினா இது வரைந்தும் மந்தம் மந்தம் ஜலதராகான்னு பூந்தூத்தலா மழை பெஞ்சது, பெருசா பெய்யறது. ஆதிசேஷன் வந்து கொடை பிடிக்கிறார், மின்னல் வழிகாட்டுறது, இடியே சப்தமா இருக்கு. தேவதைகளே மழை ரூபத்துல இருக்கா. பிறந்தன்னைக்கே பரப்பாடு, சுவாமி பரப்பாடு சொன்னார். மாமா பரப்பாடுக்கு தான் ஆள் கிடையாது, அதுக்குதான் முன்னாடியே தயார் பண்ணி போனார். கிருஷ்ணாவதாரங்கள்லாம் பிறந்தன்னைக்கே பரப்பாடு, எல்லாம் டாம் போட்ட அவதாரம் இல்லையா. எங்க புறப்பாடு? கோகுலம் பரியந்தம் போனா வழி விடுறாள். மார்க்கம் தது சிந்துரி வஷ்யப்பத்தே அப்படின்னாரு சிவாச்சாரியார். ரொம்ப பெருசாலாம் விளக்கமே சொல்ல வேண்டாம். ஒரு சாதாரண ஒரு ஸ்தானத்துல எம்எல்ஏ, எம்பி, இது மாதிரி ஏதோ ஒரு பதவியில் இருக்கிறவா ஒரு ரோட்ல போறான்னா டிராபிக்கை நிறுத்திடுறான். நம்மளெல்லாம் ஒரு நிமிஷம் இருங்கோ, இந்த வழியா மினிஸ்டர் போறார் அப்படின்னு. இவன் ஒன்றும் பிறக்கிறதே மினிஸ்டரா பிறக்கல, போறதே மினிஸ்டரா போறதில்லை. இவன் இன்னும் 5 வருஷ காலம், அதுவும் எத்தனை நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்படி அல்பாயுசுல உள்ளவனுக்கே இத்தனை கெடுபடின்னா சியப்பதி இல்லையா, வழி விடாதான்னு கேட்டால் இப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், ராமாயணத்துல சமுத்திரராஜனே பட்ட பாட்டுல இது எம்மாத்திரம். சமுத்திரமே, சமுத்திரம்தான் நதிகளுக்கெல்லாம் பர்த்தா. அதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். அந்த நதி இணைப்புக்கு சொல்லும் போது ஏதாவது ஒரு இடத்துல சமுத்திரத்தோட சம்பந்தம் இருக்கணும். சமுத்திரத்தில் கொண்டு சேராம பண்ணக்கூடாது அதை. ஏன்னா இதோட நோக்கமே சமுத்திரத்தை அடையணுங்கிறது தான் கிரியேட் ஆகுது. பத்னிங்கிறதுக்காக வழி விட இதை கொண்டு போய் வச்சார். அதெல்லாம் சரிதான். அங்க எப்படி ஒரு இடத்துல கொண்டு குழந்தைய வச்சு தூக்கிட முடியுமா? ராத்திர கொண்டு வச்சு எடுக்க முடியுமான்னா, அங்க பிரசவமே எல்லாரும் மயக்கத்துல இருக்கிற மாதிரி. பிறந்தவளே அம்பாள் மாய. 2வது விஷயம், ராத்திரி நல்ல தூக்கம் யசோதைக்கு. தூக்கத்துல பிரசவம் ஆறா மாதிரி கனவு. தூக்க சுவாரஸ்யத்துல பொழுது விடிஞ்சு பார்த்துக்கலாம், ஆனா பொண்ணான்னு தூக்கி விட்டான்டா. யசோதா நந்த பத்னி அப்படியே இருக்கு பாகவதம். ஜாத்தம் பரமபுத்யதா நதல்லிங்கம் பரிஸ்ராந்தா நித்ரயா அபகத ஸ்மிருதிஹி. இதெல்லாம் என்ன கதையா? ஒரு பிரசவத்துக்கு என்ன பாடுபடுறது, மண்ணாட்டம் அப்படிலாம் சொன்னா, பிரசவத்தை முன்னாடி சொன்னேன், அதான் விஷயம். அதை வந்து கிரிட்டிக்கலா கொண்டு விட்டது இப்பதான். உலகத்துல எது பிரசவிக்கிறது? சகல ஜீவராசிகள் பிரசவிக்கிறது. அப்படி இருக்க அது எப்படி கிரிட்டிக்கலா போகும்? கிரிட்டிக்கலா இவன் கொண்டு விட்டுட்டான். அதான் உண்மை. இந்த மெடிசனே எவ்வளோக்கு எவ்வளோ அலோபதியை நாம வசத்தின்னு சொல்றோம், சில விஷயங்களுக்கு அவ்வளோக்கு எவ்வளோ அதுல மட்டம். அது எதிராளிய பயமுறுத்தல. இது இப்படி அவ படிச்சதை நம்ம கிட்ட அப்ளை பண்ணி பார்க்கறான். அதை பெரிய டாக்டர் ஒருத்தர் சொன்னார். கேன்சர் இன்ஸ்டியூட்ல இருந்துட்டு வெளியில வந்தவர், சுப்பிரமணியம்னு பேரு. அவ 5 மாசம் தான் இருக்கான்னு சொன்னா, நாங்க வந்து அவர் வைசியரவர், நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஐயான்னா. ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு டிஃபரன்ஸான ஹிஸ்டரி. நீ 5 மாசம் தான் இருப்பேன், அவன் 5 வருஷம் இருப்பான். நான் அதுக்கு உதாரணமே சொல்றேன். நான் சமீபத்துல ஒரு பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், அமெரிக்கால பெரிய டாக்டர் அவர், நம்ம பிராமணர். அவர் 72 வயசுல அவர் இந்தியா வரத்த ஏதோ அஜீரணமா இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு சரியாகலன்னு உடனே கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சா குடல் முழுக்க கேன்சர்ட்டான் மெட்ராஸ்ல. அவரோட ரிலேஷன் வந்து எனக்கு வேண்டுங்கிறவர், அவரும் டாக்டர் மகாதேவன் பேரு.
அவர் என்கிட்ட சொன்ன உடனே அவர் ஜாதகத்துல நம்பிக்கை உண்டு அவளுக்கெல்லாம். கேட்டார். நான் சொன்னேன், இல்லை இவர் குழைச்சிடுவார் மாமா, இன்னொரு 5-6 வருஷம் கழிச்சுதான் இவருக்கு காலம்னு இருக்கு. அவர் சொன்னார், இந்த ஸ்டேஜுக்கு வந்து 3 மாசத்துக்கு மேல பிழைக்க மாட்டார்னார். எனக்கு தெரியாது மாமா, எனக்கு வைத்தியங்கள்லாம் தெரியாது. நீங்க ஜாதகத்தை காமிச்சு கேட்டேன், நான் சொன்னேன். இது மாதிரி கிரிட்டிக்கலா உள்ளதுக்கு தான் நான் சொல்றது. எதிர உடனே ஜாதகம் தூக்கின்னு வந்துடாதீங்க. அது மாதிரிலாம் நான் ஜாதகம் பார்க்கறவன்னா இல்லை. ஜாதகத்தை சாஸ்திரமா தான் பார்க்கற வேண்டாம், ஒரு சயின்ஸா, ஒரு விசேஷம். ஏன்னா சில வைத்தியம் எப்போதும் மஞ்ச பையோடையே அலையும். யார் வந்தாலும் எல்லாத்தையும் ஜாதகம் காமிச்சான் காமிப்பான், ஒரு வேலையும் செய்ய மாட்டான். ஒரு பூஜை பண்ண மாட்டான், ஒரு பரிகாரம் பண்ண மாட்டான், ஒரு தானம் பண்ண மாட்டான். அப்புறம் பொட்டியை டாக்டரை மட்டும் உடம்பு மட்டும் காமிச்சா போதுமா, மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்டாமா வியாதி என்ன? அது மாதிரி இந்த ஜாதகத்தை ரொம்ப நோண்டக்கூடாது, பரிசீலனை பண்ணவே கூடாது. ரொம்ப தேவையா இருந்தாதான் எப்ப நம்ம முயற்சியானது பலிக்கல்லையோ, எப்ப நாம முயற்சி பண்ணினா சரியா வருமாங்கிற சந்தேகம் நமக்கு வருதோ அப்பதான் ஜாதகத்துக்கிட்டே போகும். இது சரியா வருமா இப்ப பண்ணா. காலத்துக்கு தான் ஜாதகமே தவிர முயற்சியை நிறுத்தவே கூடாது. இந்த காலம் சரியா வருமா அப்படிங்கிறதுதான் முக்கிய விஷயமே. அப்ப நான் சொன்ன 5-6 வருஷம் தான். அவர் நம்பல. அவர் யார் குறிப்பிட்ட சர்டன் பர்சன் நம்பவே இல்லை. ஏன்னா அவரே டாக்டர். இந்த ரிப்போர்ட்டுக்கு 3 மாசம் தான். நான் ஒண்ணுமே சொல்லல பரிகாரம். ஒன்னே ஒண்ணு பண்ணுங்கோ, நம்ம பரமாச்சாரியாளுடைய அதிஷ்டானம் இருக்கு பத்தியில, அதுக்கு பாலாபிஷேகம் பண்ண சொல்லுவோம். ஏன்னா வயருக்கு தேவத்தை குரு தான். வயர் இருக்கு பத்தியில, அதுக்கு தேவத்தை குரு தான். அந்த குருவை திருப்திப்படுத்தினா போறோம்னு உடனே அதே மாதிரியே பண்ணார். இப்ப இருக்காரு சௌக்கியமா, 3 வருஷம் ஆகுது. அவரே பிரமிக்கிறார். ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லல. நீங்க சொல்ற மாதிரி 3 மாசம்லாம் கிடையாதுன்னு. ஏன்னா அதெல்லாம் சொல்லவே முடியாது. எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் நீங்க என்ன தெய்வமா? தெய்வம்னா தீர்மானம் பண்ற விஷயம் அது. அதனால வந்து எப்போதுமே முயற்சி. இந்த கிருஷ்ணாவதாரத்திலேயே ஒரு விஷயம் இருக்கு. இந்த தேவகியை கொல்ல வரும்போது முர்த்யுகு புத்திமதா அபோக்யா யாவத் புத்தி பலோதயம்னு ஒரு வச்சனம் இருக்கு. புத்திசாலியா உள்ளவன் முர்த்திவை தவிர்க்கணும்னு இருக்கு, விளக்கணும்னு இருக்கு. வசுதேவர் அதுக்குதான் போராடுறார் கம்சனோட. அது எப்படி சார் விளக்க முடியும்? முர்த்தியுன்னா முர்த்தியு 2 வகையா இருக்கு, காலமுர்த்தியு அபமுர்த்தியும். காலமுர்த்தியை தான் நாம் விளக்க முடியாது, அபமுர்த்தியை விளக்கலாம். அபமுர்த்திக்கு கண்டம்னு பேரு. அதனால நாம தவிர்க்கிறதுக்கு அதுக்குதான் பரிகாரம் விஷயம் எல்லாம். இது அது அப்படிதான் நடக்கணும்னு சொல்லிட்டா ரிஷிகள் எப்படி பரிகாரம் எழுதுவாங்க? ரிஷிகள் வந்து சுயநலவாதிகள் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஜோசியர், ஒரு டாக்டர், இவெல்லாம் வந்து சொல்லும் போது செல்ஃபிஷோட அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றான்னு எடுத்துக்கலாம். ரிஷிகளுக்கு அந்த எண்ணங்களே கிடையாது. அவன் எப்படி பரிகாரம் எழுதுவாவா? அதனால அது வந்து சத்தியம். முயற்சி பண்ணாம இருக்கக்கூடாது நாம. ஏன்னா இந்த ஜென்மம் அப்புறம் கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. அடுத்தது என்னவா பிறப்போம்னு யாருக்கு தெரியும்? இப்ப கிடைச்ச ஜென்மாலும் ஒரு பாராயணம் பண்ணணும், ஒரு குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணணும், ஒரு நாராயணி, என்ன மேக்சிமம் முடியுமோ அத்தனையும் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சு எதெல்லாம் புண்ணியம்னு சாஸ்திரம் சொல்றதோ அத்தனையும் பண்ணி பார்க்கணும், நம்ம சக்திக்கு உட்பட்டா மாதிரி. அதெல்லாம் ராமாயணம் முழுக்க ஒரு தடவை வாழ்க்கையில பாராயணம் பண்ணணும், பாகவதம் முழுக்க ஒரு தடவை வாழ்க்கையில பாராயணம் பண்ணணும். மந்திரங்கள் உபதேசம் ஆச்சுன்னா அக்ஷராட்சம் ஜெபம் பண்ணணும். மேக்சிமம் பாரத தேசத்துல உள்ள அவதார ஸ்தலங்கள்லாம் பார்க்கணும். 12 ஜோதிர்லிங்கங்கள் பார்க்கணும். நான் ஊட்டிக்கு போறேன், கொடைக்கானல் போறேன், அமெரிக்கா போறேன், ஆப்பிரிக்கா போறேன்னு குறைக்கா இல்லை. இந்த ஜென்மா கிடைக்குமா? மரத்துக்கு மரம் தாவரா மாதிரி ஊருக்கு ஊர் தாவரத்துக்கு என்ன குறைக்கா? இந்த க்ஷேத்திரம் கிடைக்கவே கிடைக்காது. யாராவது பார்க்கணும். நீங்க பார்த்து எல்லாம் மேக்சிமம் இந்தியா முழுக்க எங்க சிவன் கோவில் இருந்தாலும் இந்த 12 ஜோதிர்லிங்கத்துல உள்ள பெயர் தான் அங்க இருக்கும் திரும்ப திரும்ப. ஏன்னா அந்த 12 இடத்துக்கு அவ்வளவு விசேஷம் அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையில ஒரு தடவை தரிசனம் பண்ண வேண்டாமா? பிருந்தாவனமோ, அயோத்தியோ, சேத்துவோ, இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு தடவையா தரிசனம் பண்ணணும்னா அம்பாளுடைய பிரதான க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கு. சக்தி பீடங்கள்னு சொல்லுவார். அது அத்தனையுமே பார்க்கல, என்னால பார்க்க முடியாது. ஏன்னா பாதி பாகிஸ்தான்ல இருக்கு, சின்னது 1-2 எல்லாம். 4 இடம் முக்கியமா பார்க்கணும். காமாக்கியா பார்க்கணும், கல்கத்தா பார்க்கணும், புவனேஸ்வர் பார்க்கணும். புவனேஸ்வருக்கு பக்கத்துல 30 கிலோமீட்டர்ல ஸ்ரீநகர்னு ஒரு இடத்துல ஒரு அம்பாளுடைய கோவில் இருக்கு. 4 சரீரத்துல 4 அவயவம். கல்கத்தா வந்து நாக்கு, புவனேஸ்வரர் ஸ்தனம்னு நினைக்கிறேன், காமாக்கியா யோனி பீடம், இந்த ஸ்ரீநகர்ங்கிறது பாதம். இந்த உடம்பு முழுக்க பார்த்தா மாதிரி அர்த்தம் அது. இது மாதிரிலாம் நிறைய இருக்கு, நம்ம தரிசனம் பண்ண வேண்டியது.
வாழ்க்கையை வாழறத மிருத்யுவை விளக்கறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும்.